ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஆதில் பேக், இந்தியன் எக்கனாமி ஃபேக்கல்ட்டி. பட் இன்னைக்கு நம்ம ஜியோகிராஃபி டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஜியோகிராஃபியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் மான்சூன்ஸ். அதாவது நம்ம இந்தியன் எக்கானமியாக இருக்கட்டும், நம்ம இந்தியன் பாலிடிக்ஸாக இருக்கட்டும், ஆர் இந்தியன் சொசைட்டியாக இருக்கட்டும், கல்ச்சராக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் இம்பேக்ட் பண்ணுற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்தியன் மான்சூன்ஸ் தான். ஸோ இந்த மான்சூன் ரெயின்ஸை நம்பி தான் நம்மளோட ஹிஸ்ட்ரியில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. ஹிஸ்ட்ரியே ஷேப் ஆகியிருக்கு. நிறைய ட்ரேடர்ஸ் இந்தியா வர்றதுக்கு காரணமாகவும் இந்த வின்ஸ் தான் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்தியாக்கான ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வின்ஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதே இந்த வின்ஸ் தான் நம்மளோட என்டையர் அக்ரிகல்ச்சரல் சீசனையும் டிட்டர்மைன் பண்ணுது. எப்போ ராபி காரிஃப் வரணும், எப்போ நம்ம ஊரில் சாகுபடி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே டிட்டர்மைன் பண்ணுறது இந்த மான்சூன் வின் பேட்டர்ன் தான். ஸோ இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் ஆன் தி இண்டிவிஜுவல் லைஃப்ஸ் அப்படிங்கிறதும், இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் ஆன் பாலிடிக்ஸ், இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் ஆன் ட்ரேடு, இந்த மாதிரியான எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் கேஸ் ஸ்டடியாக இருக்கிறது மான்சூன்ஸ் தான். ஏன்னா மான்சூன் டிரைவ்ஸ் இந்தியா அண்ட் இந்தியா இஸ் ஆல்வேஸ் இம்பாக்டட் பை மான்சூன். ஒரு ஸ்ட்ராங் மான்சூன் வந்துச்சுன்னா நம்மளோட எக்கானமி ஸ்ட்ராங்காக இருக்கும். மான்சூன் வீக் ஆச்சுன்னா எக்கனாமி அந்த வருஷம் வீக் ஆகிடும். க்ரோத் ரேட் குறைஞ்சிரும். அக்ரிகல்ச்சரல் க்ரோத் குறைஞ்சிரும். ஸோ அதனால நம்மளோட எக்கானமியில் ரெசஷன் வருதா இல்லையா, இல்லை ஸ்லோ டவுன் ஆஃப் ஜிடிபி க்ரோத் இருக்கா இல்லையாங்கிற அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுற அளவுக்கு மான்சூனுக்கு பவர் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த இந்தியன் மான்சூன் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற அந்த மெக்கானிசம் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு நாம இந்த மான்சூனோட மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்க போறோம். இப்போ நம்ம எல்லாருக்குமே எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டா மான்சூன் இந்த டயக்ராம் போட்டு எழுதிடுவோம், சவுத் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட்னு. பட் நீங்க பாத்தீங்கன்னா டிபெட்டியன் பிளாட்டோ ஆல்சோ பிளேஸ் a மேஜர் ரோல் அப்படின்னு பார்த்துருப்போம். டிபெட்டியன் பிளாட்டோட ரோல் என்ன, ஜெட் ஸ்ட்ரீமோட ரோல் என்ன, இதெல்லாம் தான் மெக்கானிசம் புரிஞ்சுக்க போறோம். இப்போ நீங்க மான்சூனோட மெக்கானிசம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, டயக்ராம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த டயக்ராம் வரைஞ்சு நீங்க மெக்கானிசம் உங்க ஓன் வேர்ட்ஸ்ல எழுதிடலாம். ஸோ மான்சூன் இந்த மாதிரியான ஜியோகிராபிக்கல் கான்செப்ட்ஸ்லாம் ஆன்சர் ரைட்டிங்ல எழுதும்போது நீங்க பாராவா எழுத முடியாது. ஒன் லைன் தான் எழுத முடியும். அந்த ஒன் லைன் எழுதும் போது எந்த கீவேர்டு போட்டு ஆன்சர் எழுதணும். இப்போ ரைட் ஷார்ட் நோட்ஸ் அபவுட் தி மெக்கானிசம் ஆஃப் இந்தியன் மான்சூன் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வைங்களேன் மெயின்ஸ்ல. ஸோ அந்த கேள்வி உங்களுக்கு வருது அப்படின்னா குரூப் 1லயும் வரலாம், யூபிஎஸ்சிலையும் வரலாம். ஸோ அந்த கேள்வி வரும்போது நீங்க எழுதுறதுக்கு உங்களுக்கு டயக்ராம் தெரியும். ஸோ இது நம்மளுடைய தமிழ்நாடு புக்ல இருந்தே இருக்கும் 12th ஸ்டாண்டர்ட்ல. இது நார்மல் கன்வென்ஷனல் டயக்ராம் ஆஃப் டிபெட்டியன் பிளாட்டூ. ஸோ நம்ம இந்த டயக்ராம் வரைஞ்சி சவுத் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட்னு போட்டுருவோம். பட் யாரும் இந்த டிபெட்டியன் பிளாட்டூ அப்படிங்கிறத பத்தி பேசுறதே இல்லை. டிபெட்டியன் பிளாட்டூ பிளேஸ் a மேஜர் ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு மான்சூன் அண்ட் ஹிமாலயாஸ் பிளேஸ் a மேஜர் ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு மான்சூன். ஸோ அந்த மெக்கானிசமும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வெறும் தெர்மல் கான்செப்ட் தான் படிக்கிறோம். ஸோ அதோட டயக்ராம் என்ன, அந்த தெர்மல் கான்செப்ட் எழுதும் அதாவது இந்த டிபெட்டியன் பிளாட்டூ கான்செப்ட் எழுதுறப்போ என்ன டயக்ராம் போடணும், என்ன எக்ஸ்பிளேஷன் எழுதணும் அப்படிங்கிறதையும் நான் சேர்த்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்றேன். கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு டயக்ராமை புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க உங்க ஓன் வேர்ட்ஸ்ல எழுதிக்கோங்க. ஏன்னா நம்ம என்னதான் படிச்சாலும் ஒரு ஆன்சர் 2 பேஜுக்கு மேல எழுத போறது இல்லை யூபிஎஸ்சியில ஆர் டிஎன்பிஎஸ்சியில். 2 பேஜுக்கு மேலே எழுத போகிறது இல்லைன்னா நிறைய எழுத போகிறது இல்லை. அதில் ஒரு 3/4 பேஜ் டயக்ராமே எடுத்துக்க போகுது. மிச்ச இடத்துல என்ன ஃபில்அப் பண்ணணும் ஆன்சர் ரைட்டிங்கில் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த வேர்ட்ஸ் போடுறப்போ கரெக்டாக சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம், ஆன்டி சைக்ளோனிக் கண்டிஷன்ஸ், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் கரெக்டாக போடணும். அந்த வேர்ட்ஸ்க்காக தான் இன்னைக்கு நம்ம மான்சூன் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் மான்சூன் இன் இந்தியா, வாட் இஸ் த மெக்கானிசம், வாட் இஸ் த பேசிக் தெர்மல் கான்செப்ட் விச் யூ ரீட், அதோடைய அடுத்த லெவல் டைனாமிக் கான்செப்ட் என்ன, 3வது டிபெட்டியன் பிளாட்டூ அண்ட் ஜெட் ஸ்ட்ரீம் கான்செப்ட் என்ன, 4வது வாட் இஸ் த ரோல் ஆஃப் எல் நினோ இன் இந்தியன் மான்சூன். இந்த 5 விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக precipitation pattern in India we are going to understand. First, let us understand what is monsoon. Monsoon அப்படிங்கிறது என்ன அப்படின்னா seasonal change in wind. So monsoon is a wind circulation phenomenon. Monsoon is a phenomenon where there is a seasonal change in wind pattern. So seasonal change in wind pattern seasonal change in the direction of wind pattern for every season. So summer seasonல ஒரு டைரக்ஷன்லயும் வின்டர் சீசன்ல ஒரு டைரக்ஷன்லயும் விண்ட் வருது. ஒரே இடம் தான். ஆனா அந்த இடத்துல சம்மர் சீசன்ல ஒரு டைரக்ஷன்லயும் வின்டர் சீசன்லயும் ஒரு டைரக்ஷன்லயும் விண்ட் பேட்டர்ன் மாறுச்சுன்னா இந்த சேஞ்ச் இன் விண்ட் பேட்டர்னை தான் நம்ம மான்சூன் அப்படின்னு சொல்றோம். இந்த சேஞ்ச் இன் விண்ட் பேட்டர்னை நம்ம வேர்ல்டுல நிறைய இடத்துல பார்க்குறோம். பட் இந்தியாவில் உருவாகிற அந்த பேட்டர்ன் தான் இட்ஸ் தி மோஸ்ட் ஆத்தென்டிக் வெர்ஷன் ஆஃப் மான்சூன். மிச்ச எல்லா மற்ற ரீஜன்ஸ்லையும் பார்க்குற இந்த சீசனல் ரிவர்சல் ஆஃப் தி விண்ட் பேட்டர்ன் அட் தி லார்ஜ் ஸ்கேல் எல்லாத்தையும் நம்ம சூடோ மான்சூன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ சூடோ மான்சூன்னா மான்சூன் இல்லை, மான்சூன் மாதிரி அப்படின்னு தான் சொல்கிறோமே தவிர இந்தியாவில் வரக்கூடிய இந்த மான்சூனை தான் இந்த எக்ஸாக்ட் ஃபார்ம் ஆஃப் மான்சூன் கிளைமேட் அப்படிங்கிறத சொல்கிறோம். இட் இஸ் யூனிக் டு இந்தியா. ஏன் இது யூனிக் டு இந்தியானா இந்தியாவில் இருக்கிற 2 முக்கியமான ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ்னால தான் இட்ஸ் யூனிக் டு இந்தியா. வேர்ல்டில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வேறு எங்கேயுமே இது ஈக்குவலன்னு பார்த்ததில்லை. ஏன்னா நம்பர் 1 பிகாஸ் ஆஃப் தி
நார்தர்ன் வேர்ல்டு பிளாக்கிங் ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட். ஸோ நீங்கள் இந்தியன் இப்போ நீங்கள் பெசிபிக் ஓஷன் அட்லாண்டிக் ஓஷன்லாம் பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாலேருந்து ஆர்டிக் வரைக்கும் ஸ்ட்ரெச் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்தியன் ஓஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா என்டையர் நார்தர்ன் இந்தியன் ஓஷன் இஸ் பிளாக்டு பை தி ஏஷியா. நார்தர்ன் இந்தியன் ஓஷன் ஏஷியாலே முடிஞ்சிருது, டிராபிக் ஆஃப் கேன்சர் வரதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருது. ஸோ மற்ற ஓஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டிக் சர்க்கிள்லேருந்து அண்டார்டிக் சர்க்கிள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆனால் இந்தியன் ஓஷன் வந்து மேலே வந்து கான்டினென்ட் பிளாக் ஆயிருக்கிறதுனால அந்த கான்டினென்ட் பிளேஸ் a ஹியூஜ் ரோல். ஏன்னா அதனாலே இந்தியன் ஓஷனோட சர்க்குலேஷனே வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து டிபெட்டியன் பிளாட்டோ அண்ட் ஹிமாலயாஸ். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் டிபெட்டியன் பிளாட்டோ அண்ட் ஹிமாலயாஸ் இஸ் இன் சச் அ வே தட் இட் இஸ் கிரியேட்டிங் அ பேட்டர்ன் ஆஃப் விண்ட்ஸ். ஸோ இம்பாக்ட் ஆஃப் திஸ் டிபெட்டியன் பிளாட்டோ அண்ட் ஹிமாலயாஸ்னால தான் இந்த மான்சூனே வந்து இந்தியாவில் வந்து உருவாகுது. ஸோ அதனால தான் இந்தியாவில் யூனிக் இந்த பேட்டர்ன் இருக்கு. ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி சீசனல் ரிவர்சல் ஆஃப் விண்ட் வந்து சீ பிரீஸ் லேண்ட் பிரீஸ்லேயே உங்களுக்கு நடக்குது. சீ பிரீஸ் லேண்ட் பிரீஸே நடக்குதுல்ல, அந்த சீ பிரீஸ் லேண்ட் பிரீஸ் வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் ஆஃப் தி லேண்ட் அண்ட் சி, இதனால தான் நடக்குது. லேண்ட் வந்து சீக்கிரமாக சூடாயிடுது, சி வந்து கொஞ்சம் லேட்டாக சூடாகுது, அதனால நடக்குது. ஸோ இப்படி டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் மட்டும்னால நடந்தால் அது மான்சூனு இல்லைனாங்கிறது கிடையாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் மெடிட்ரேனியன், இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்லிஸ் இருக்குது, போலார் ஈஸ்டர்லிஸ் இருக்குது, ட்ரேட் விண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான வின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஐடி சீசன் நார்த்தில் ஷிஃப்ட் ஆகிறப்போ இந்த வின்ஸ்லாம் கொஞ்சம் நார்த்தில் போகும், சவுத்தில் போகும். அப்பயும் சீசனல் ரிவர்சல் வர வாய்ப்பு இருக்குது ஒரு இடத்துல. ஸோ இந்த மாதிரியான சீசனல் ரிவர்சல்லாம் நம்ம மான்சூன்னு சொல்லலை. ஸோ இட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஆல் தி அட்மாஸ்பியரிக் ஃபினாமினன் வித் அ சீசனல் ரிவர்சல் which is unique to Indian subcontinent. That's why we are calling it monsoon. இப்போ நீங்கள் மெடிட்ரேனியன் கிளைமேட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்மர் டைமில் மெடிட்ரேனியன் கிளைமேட்டில் வந்து there will be westerlies will be offshore, westerlies will be on off the within the continent and trade winds வந்து will be offshore. அதனால சம்மர் சீசனில் மெடிட்ரேனியன் கிளைமேட்டில் மழை பெய்யாது. வின்டர் சீசனில் தான் வெஸ்டர்லிஸ் will be onshore and they will bring the moisture of Mediterranean into the rain. ஸோ டைப்ஸ் ஆஃப் கிளைமேட் குள்ள போய் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணல. மெடிட்ரேனியன் இதுலையும் இந்த மாதிரி ரிவர்சல் இருக்குது. ஆனால் இதையே நம்ம மான்சூன் சொல்லலை அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் வந்து பிளானட்டரி விண்ட்ஸ் உடைய ஷிஃப்ட் இன் மூவ்மெண்ட் பிகாஸ் ஆஃப் ஐடி சீசன். ஆனால் மான்சூன் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற இந்த ஷிஃப்ட் ஏன் நம்ம மான்சூன் யூனிக்காக சொல்கிறோம் பிகாஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் விச் இஸ் நாட் ஃபவுண்ட் எனிவேர். ஓகே, ஸோ அதனால தான் வந்து இட் இஸ் யூனிக்லி ஃபவுண்ட் இன் இந்தியா. The word monsoon is derived from the Arabic word called மௌசம். மௌசம் அப்படிங்கிற அந்த Arabic word which means season அப்படிங்கிற மீனிங். ஸோ இந்த மௌசமுக்கு மீனிங் வந்து சீசன். ஸோ அரபிக் ட்ரேடர்ஸ் இந்தியாவில் வரும்போது சவுத் வெஸ்ட் மான்சூன் வரும்போது கரெக்டாக இந்தியா கிளம்பிடுறாங்க. ஸோ அவங்க அரேபியாவிலேருந்து கிளம்பி வராங்க. கரெக்டாக சவுத் வெஸ்ட் மான்சூன் ஜூன் மாதத்தில் கிளம்புனாங்கன்னா அந்த விண்டோட டேரக்ஷன் வச்சுக்கிட்டே அவங்க கேரளாக்கு இப்படி வந்துருவாங்க. ஸோ அதே மாதிரி அது முடிஞ்சு அக்டோபர் மாதம் நார்த் ஈஸ்ட் ஆரம்பிச்சோன்னு விண்ட் டேரக்ஷன் இப்படி இருக்குல்ல, அந்த டேரக்ஷன் யூஸ் பண்ணிட்டே போயிடுறாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் மோட்டர்லாம் இல்லை, காத்தோட டேரக்ஷனும் நீங்கள் வந்து கையில் வந்து துடுப்பு போட்டு தான் வரணும். ஸோ அப்போ துடுப்பு போடணும்னா காத்தோட டேரக்ஷன் ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த இந்தியாவுக்கு வரதுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூனுடைய விண்ட் டைரக்ஷனையும் இந்தியா விட்டு கிளம்புறதுக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூனோட விண்ட் டைரக்ஷனையும் பயன்படுத்திக்கிட்டு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால இந்த மான்சூன் தான் வந்து இந்தியாவை நோக்கி ட்ரேடர்ஸை கூப்பிட்டு வந்தது. ஸோ அதனால தான் அவங்க வந்து மான்சூன் அப்படிங்கிறதுக்கு மௌசம் அப்படிங்கிற அந்த அரபிக் வேர்டில் இதை நேம் வைக்கிறாங்க. ஸோ மான்சூன் ஆர் பேசிக்கலி தி விண்ட்ஸ் தட் ரிவர்ஸ் தேர் டைரக்ஷன் அக்கார்டிங் டு தி சேஞ்ச் இன் சீசன். ஸோ சீசன் மாறும்போது விண்டோட டைரக்ஷனும் மாறுச்சு இன் தி லார்ஜ் ஸ்கேல். ஸோ அதனால தான் வந்து இது they are periodic winds and that is monsoon. The monsoons travel from sea to land in summers and land to sea during winters and they are double system seasonal winds. Some scholars tend to treat monsoon as land breeze and sea breeze in the large scale. So land breeze and sea breeze என்ன நடக்குது நம்ம போன விண்ட்ஸில் பார்த்தோம். டே டைமில் லேண்ட் வந்து ஹீட் ஆகிறதுனால சீலேருந்து வர கோல்டு விண்டும், நைட் டைமில் சீ ஹீட்டாக இருக்கிறதுனால லேண்ட்லேருந்து வர கோல்டு விண்டையும் தான் நம்ம சீ பிரீஸ் லேண்ட் பிரீஸ்ன்னு சொல்கிறோம். இதே பேட்டர்ன் தான் லார்ஜ் ஸ்கேலில் ஒரு கான்டினென்ட் ஓஷன் லெவலில் நடக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப நாளாக வந்து சயின்டிஸ்ட் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, ஜியோகிராஃபர்ஸ். அப்புறமா தான் வந்து நம்ம அதோட மெக்கானிசமே புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ லேண்ட் பிரீஸ் சீ பிரீஸ் இன் லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். அப்படி சிம்பிளாக சொல்லிட்டு போகிறதா நிறைய என்சிஆர்டியில் இருக்கும், நம்ம அதை படிச்சுக்கிட்டு இருப்போம். பட் மான்சூனுங்கிறது அவ்வளோ சிம்பிள் கிடையாது, ஜஸ்ட் ஒரு லேண்ட் பிரீஸ் சீ பிரீஸுங்கிறது கிடையாது. ஸோ இது ட்ரேடர்ஸ் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க காலங்காலமாக. இட் இஸ் மோஸ்ட் ப்ரொனவுன்ஸ். இது இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து சென்ட்ரல் வெஸ்ட் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சைனா, யூரோப் இந்த மாதிரி ரீஜன்ல இந்த மாதிரி சீசனல் ரிவர்சல் ஆஃப் விண்ட் இருக்குது. பட் அது எல்லாத்தையும் நம்ம மான்சூன் சொல்கிறது இல்லை, ஏன்னா இட் இஸ் இந்த மாதிரியான ஒரு யூனிக் பேட்டர்ன் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது.
So India gets southwest monsoon in summer and northeast monsoon during the winters. So இதுதான் வந்து brief introduction about monsoon. இப்போ மான்சூன் பத்தி ஒரு கேள்வி வருதுன்னா இன்ட்ரோடக்ஷன்ல இங்க நம்ம பேசியிருக்க ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்து நீங்க அங்க எழுதணும். எதர் அந்த அரபிக் ட்ரேடர்ஸ் பத்தி எழுதலாம், இல்ல சீசனல் ரிவர்சல் பத்தி எழுதலாம், இல்ல யூனிக்னஸ் ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட் எழுதலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க எழுதணும். இந்த யூனிக்னஸ் ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓஷன் கரண்ட்ஸ்லையும் ஃபீல் ஆகும். நீங்க பெசிபிக்லயும் அட்லாண்டிக்ல இருக்க ஓஷன் கரண்ட்ஸ் ஒரு பேட்டர்ன்ல ஃபார்ம் ஆகும். ஆனா நீங்க நார்தன் இந்தியன் ஓஷன் கரண்ட் பாத்தீங்கன்னா அதுவும் சீசனல் மான்சூன் ஏற்ற மாதிரி டைரக்ஷன் மாறும். நார்தன் ஓஷன் கரண்ட்ஸ் வந்து சவுத் வெஸ்ட் சம்மர் சீசன்ல வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல போகும், வின்டர் சீசன்ல கிளாக் வைஸ்ல போகும். அதாவது ஓஷன் கரண்ட்ஸோட டைரக்ஷன் நான் சொல்றேன். Just I'm telling, Indian subcontinent is unique because of the unique placement of Asia and Indian Ocean. So what are all the factors influencing monsoon? இப்போ நம்ம அடுத்த ஆன்சர்ல என்ன எழுதுவோம்? ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் மான்சூன் எழுதுவோமா? ஸோ மான்சூன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா அது ஒரு தெர்மல் கான்செப்ட் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ தெர்மல் கான்செப்ட்ல நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஜஸ்ட் வந்து லேண்ட் வந்து ஹீட் ஆகுது. ஸோ சம்மர் சீசனில் என்ன ஆகுது? ஸோ சம்மர் சீசனில் லேண்ட் ஹீட் ஆகுது, ஓஷன் வந்து கூலாக இருக்குது, அதனால வந்து ஒரு சீ ப்ரீஸ் லேண்ட் ப்ரீஸ். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் அண்ட் கூலிங் ஆஃப் லேண்ட் அண்ட் ஓஷன் டியூரிங் சம்மர் அண்ட் வின்டர் தான் காரணம் அப்படின்னு சிம்பிளாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ சம்மர் சீசனில் லேண்ட் வந்து ஹீட்டாக இருந்தாலும் வின்டர் சீசனில் வந்து லேண்டு கோல்டாக இருக்கிறதுனால இங்கே ஹை வருது, சம்மர் சீசனில் லேண்ட் ஹீட்டாக இருந்தாலும் லோ இருக்குது அப்படின்னு சிம்பிளாக நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் தெர்மல் கான்செப்ட், சீ ப்ரீஸ் லேண்ட் ப்ரீஸ் அட் லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னு சொல்றது. ரெண்டாவது வந்து ஷிஃப்ட் ஆஃப் இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன். ஸோ இப்போ இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன்னா என்னன்னு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் நான் பிரீஃபாக சொல்லிடுறேன். ஸோ ஈக்குவேட்டர் ரீஜனில் நமக்கு வந்து நார்த்லேருந்து சவுத்லேருந்து ட்ரேட் வின்ஸ் வருது இல்லை, நார்த் ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸும் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸும் வந்து ஈக்குவேட்டரில் இப்படி டோல்ட்ரம்ஸ் அப்படிங்கிற ரீஜனில் கன்வர்ஜ் ஆகும். ஸோ இப்படி இந்த ட்ரேட் வின்ஸ்லாம் கன்வர்ஜ் ஆகிற ரீஜனை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன். இது கன்வர்ஜ் ஆகிற இடத்துல ஒரு லோ ப்ரெஷர் உருவாகுது, இதுதான் வந்து ஈக்வட்டோரியல் லோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் இஸ் a zone of convergence of north east trade winds and south east trade winds. இந்த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன்ஸ் வந்து மார்ச்லயும் செப்டம்பர்லயும் கரெக்டா ஈக்வேட்டர் மேல இருக்கும். ஆனா ஜூன் மாசத்துல இது வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் மேல போயிடுது, அதே மாதிரி டிசம்பர் மாசத்துல இது வந்து கேப்ரிகான் கிட்ட போயிடுது. ஸோ இது இந்த மாதிரி வந்து ஒரு ஷிஃப்ட் வந்து நடக்குது பிகாஸ் ஆஃப் தி மூவ்மெண்ட் ஆஃப் சன். இந்த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் வந்து சம்மர் சீசன்ல இது வந்து கரெக்டா வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் கிட்ட வந்து பிளேஸ் ஆகுது பிகாஸ் ஆஃப் தி மூவ்மெண்ட் ஆஃப் சன் ஆன் தி டிராபிக் ஆஃப் கேன்சர். ஸோ சன் மூவ் ஆகிற மாதிரி இதுவும் மூவ் ஆயிடுது. ஈக்குவேட்டர் அங்கே தான் இருக்கு, ஆனால் இந்த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன்ஸ் அப்படிங்கிறது மேலே வந்தது, நார்தன் ஷிஃப்ட். இந்த நார்தன் ஷிஃப்ட் அண்ட் சதர்ன் ஷிஃப்ட் ஆஃப் இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் பிளேஸ் அ வெரி க்ரூஷியல் ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு மான்சூன் அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது டிபெட்டியன் பிளாட்டூ. We are having a Tibetan plateau of the size. Tibetan plateau ஓட சைஸ் பாத்தீங்கன்னா அதோடைய ஈஸ்டர்ன் சைட்ல வந்து இட் இஸ் ஆஃப் ஹேவிங் அ லென்த் ஆஃப் 2000 கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட். வெஸ்டர்ன் சைடில் அதோட லென்த் பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா இது வந்து சரி வெஸ்டர்ன் சைடில் 600, ஈஸ்டர்ன் சைடில் 1000. இதோட லென்த்தே வந்து ஒரு 2000 to 4000 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இதோட ஹைட்டே வந்து ஒரு 4000 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு லார்ஜான ஒரு பிளாட்டூ வந்து அப்படி ஹிமாலயாஸ்க்கு நார்தன் சைடில் இருக்கு. அந்த பிளாட்டூவோடைய ஹீட்டிங்னாலையும் ஹிமாலயாஸ் அப்படிங்கிற இந்த பெரிய மவுண்டன் ரேஞ்ச் வந்து இந்தியாவுடைய நார்தன் சைடில் இவ்வளோ பெரிய ஒரு மவுண்டன் ரேஞ்ச் இருக்கு. இது அப்படியே இந்த ஜெட் ஸ்ட்ரீமை வந்து அப்படியே அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. ஒரு ஜெட் ஸ்ட்ரீம் வந்து அதில் மோதலான்னு வரும்போது அதை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. ஸோ அது ஒரு பேரியராக ஆக்ட் ஆகிறதும் வந்து ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அதே மாதிரி நம்ம வந்து ஜெட் ஸ்ட்ரீம்னா என்ன அப்படின்னு வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோம். அந்த ஜெட் ஸ்ட்ரீம் இஸ் ஆல்சோ பிளேவிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி வரும். நான் ஒரு ஆர்டரில் போடுறேன்னா அந்த ஆர்டருக்கு ஒரு கண்டினியூட்டி ஒரு காரணம் இருக்கும். அந்த ஆர்டரில் தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஜெட் ஸ்ட்ரீமில் அதில் எப்படி உருவாகுதுன்னு நம்ம பார்த்தோம். அந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து வின்டர் சீசனில் கொஞ்சம் சதர்ன் ஷிஃப்ட் ஆயிருக்கும், சம்மர் சீசனில் அது நார்தன் ஷிஃப்ட்டில் இருக்கும். ஏன்னா சன் மூவ் ஆகிறதுனால எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த சடன் ஷிஃப்ட் ஆஃப் தி ஜெட் ஸ்ட்ரீம் இன் தி இந்தியன் சப்கான்டினென்ட் during the winter time which goes and hits in the Himalayas. So இந்த ஜெட் ஸ்ட்ரீம் இப்போ ஹிமாலயாஸை மோதும் போது அது வந்து ரெண்டா பிரியும், நார்தன் பிரான்ச் சதர்ன் பிரான்ச்னு. ஸோ இந்த ஜெட் ஸ்ட்ரீம் இது வந்து எந்த ஹைட்ல நடக்குதுன்னா ட்ரோபோபாஸ் லெவலில் நடக்குது. ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது 8000 மீட்டர்ல இருக்கு. ஜெட் ஸ்ட்ரீம் வந்து கிட்டத்தட்ட 8 to 12 கிலோமீட்டர் ஹைட்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த ஹிமாலயாஸ்ல வந்து அது மோதி ரெண்டா பிரியறது வந்து ஒன் ஆஃப் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மான்சூன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்பர் ஏர் ஜெட் ஸ்ட்ரீம் அண்ட் ஃபைனலாக இம்பாக்ட் ஆஃப் எல்னினோ. ஸோ சதர்ன் பசிபிக் ஓஷனில் நடக்கிற எல்னினோ சதர்ன் ஆசிலேஷன் அப்படிங்கிற அந்த ஃபினாமினனுக்கும் மான்சூனுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் மான்சூன். இதை தாண்டி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் அ ஹை ப்ரெஷர் டு தி ஈஸ்ட் ஆஃப் மடகாஸ்கர். ஸோ மடகாஸ்கர் அப்படிங்கிற இந்த ஐலாண்ட் வந்து நமக்கு வந்து ஆப்பிரிக்கா இருக்குல்ல, ஸோ ஆப்பிரிக்கா பக்கத்தில் இங்கே மடகாஸ்கர்னு இருக்கு. இந்த மடகாஸ்கர் பக்கத்தில் ஒரு ஹை ப்ரெஷர் வந்து ஃபார்ம் ஆகும் சம்மர் சீசனில். இந்த ஹை தான் வந்து நமக்கு வந்து இந்தியன் சப்கான்டினென்ட்ல லோ இருக்கும். இதுதான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் ட்ரிகர். இதை வந்து நம்ம மஸ்கரெனஸ் ஹை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மஸ்கரெனஸ் ஹை அப்படின்னா என்னதுன்னா
ஸோ இந்த ஹை ப்ரெஷர் ஃபார்ம்டு டு தி ஈஸ்ட் ஆஃப் தி மடகாஸ்கர் இஸ் அ பிளேயிங் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சொமாலி ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒரு ஜெட் ஸ்ட்ரீம் இருக்கு. இந்த சொமாலி ஜெட் ஸ்ட்ரீம் ஆல்சோ பிளேஸ் அ ரோல் வித் ரெஸ்பெக்ட். சொமாலி ஜெட் ஸ்ட்ரீம்னா அது கரெக்டாக இந்த சொமாலியா ரீஜன்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஜெட் ஸ்ட்ரீம். இந்த சொமாலி ஜெட் ஸ்ட்ரீமோட ரோல் ஆல்சோ பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் டு ட்ரிகர் தி மான்சூன். இந்த சொமாலி ஜெட் ஸ்ட்ரீம் எப்படி வருது, இந்த மஸ்கரனஸ் ஹை எப்படி வருதுங்கிறத ஃபியூச்சரில் பார்ப்போம். ஸோ மொத்தம் எத்தனை ஃபேக்டர்ஸ், 1 2 3 4 5 6 7 பாயிண்ட் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் இந்தியன் மான்சூன் அப்படின்னு போட்டு 7 பாயிண்ட் எழுதலாம் ஆன்சர் ரைட்டிங்கில். உங்களுக்கு புரியுதா? திஸ் இஸ் ஹவு. ஸோ இப்போ நான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன் இந்த தெர்மல் கான்செப்ட், ஐடிசிஇசட், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் தான் அவங்க ஆன்சரில் இருக்கணும். ஹை ப்ரெஷர் ஃபார்ம்டு டு தி ஈஸ்ட் ஆஃப் தி மடகாஸ்கர். மடகாஸ்கர் ஈஸ்ட்ல ஃபார்ம் ஆன ஹை ப்ரெஷரும் இம்பாக்ட் ஆஃப் சொமாலி ஜெட் ஸ்ட்ரீம். சொமாலி ஜெட் ஸ்ட்ரீம்னா என்ன, அது எப்படி வந்து இம்பாக்ட் பண்ணுது, டிபெட்டன் பிளாட்டூனா என்ன, அதை எப்படி இம்பாக்ட் பண்ணுது, ஜெட் ஸ்ட்ரீம் என்ன பண்ணுது, இது எல்லாமே வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எப்படி நடக்குது அப்படின்னு சொல்ல. உங்களுக்கு புரியுதா? இப்போ வந்து பாலை வந்து நம்ம மேலே போட்டா அந்த பால் மேலே போயிட்டு திரும்ப கீழே ஃபால் ஆகுதுல. ஒரு பாலை தூக்கி போடுறோம், அப்படியே மேலே போயிட்டு கீழே ஃபார்ம் ஆகுது. இந்த பால் வந்து தூக்கி போட்டா அது மேலே போகுதுப்பா, அப்புறம் கீழே ஃபால் ஆகுதுப்பா, அவ்வளவுதான் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா அது ஏன் மேலே போயிட்டு கீழே ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லல. இப்போ நமக்கு கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபினாமினன் இருக்கு, கிராவிட்டினால அது ஃபால் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம், எர்த்தோட அட்ராக்ஷன்னால அப்படின்னு இப்போ சொல்றோம். ஏன்னா சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சிச்சு. மான்சூனை பொறுத்த வரைக்கும், எனி கிளைமேட்டாலஜிக்கல் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னு தான் சொல்றாங்களே தவிர எப்படி நடக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதை இன்னும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா கிளைமேட்டாலஜி இஸ் அ வெரி பிக் சேலஞ்சிங் ஏரியா ஃபார் தி ஜியோகிராஃபிஸ்ட். ஏன்னா அது அவ்வளோ டைனாமிக்கா இருக்கு. எர்த்து வந்து அப்படியே நம்ம ஹியூமன்ஸ் வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம தான் சுப்பீரியர்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்மளையும் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் மீறி இந்த யூனிவர்ஸ் வந்து பல ஆச்சரியங்களை நமக்கு வச்சிருக்கு. லைக் பிளாக் ஹோல் அப்படின்னா என்ன, அதே மாதிரி வந்து சூப்பர் நோவா அப்படின்னா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் மாதிரி நம்மளோட எர்த்தில் இருக்கிற இந்த கிளைமேட்டாலஜி அப்படிங்கிறதே வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு. அதை இன்னும் நம்ம படிச்சுக்கிட்டே வரோம். அதை படிச்சு தான் நம்ம இத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா 17th century ஹேலி அப்படிங்கிற இந்த ஜியோகிராஃபர் வந்து என்ன சொல்றாரு, சிம்பிளா என்ன சொல்றாரு, இது வந்து சீ பிரீஸ் லேண்ட் பிரீஸ் தான்ட்டாரு 17th centuryலயே. ஆனா அதுக்கப்புறமா நடந்த ரிசர்ச்ல தான் இவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். மிச்சம் இருக்கிற முதல் பாயிண்ட் மட்டும்தான் நம்ம 17th centuryல சொல்லியிருக்கோம். ஆனா மிச்சம் இருக்கிற 6 பாயிண்ட்டும் சயின்டிபிக் ரிசர்ச்னால தான் கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சிட்டு வரும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வர நம்ம வந்து கிளியரா கண்டுபிடிச்சிருவோம். ஸோ எக்ஸாக்ட் மெக்கானிசம்ல எப்படி நடக்குது அப்படிங்கிறது இருக்காது. ஒரு சில இடத்துல ஆக்சியாம்ஸ் தான் இருக்கும், இப்படி நடக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஜியோகிராஃபியை வந்து முழுசா புரிஞ்சுக்கணும் சயின்ஸ் அப்படின்னு நம்ம இறங்கும்போது இது நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷனே நிறைய விஷயத்துக்கு கிடைக்காது. அந்த நிறைய விஷயத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கிறதுனால புரியல அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். எக்ஸ்பிளனேஷன் இல்ல, இப்படி நடக்குது அப்படின்னு தான் புக்லயும் இருக்கு. அதை தான் வந்து ஃபேக்கல்டிஸும் சொல்றாங்க, அதை தான் வந்து நீங்களும் படிக்கிறீங்க. ஸோ நீங்களும் வந்து அது அப்படிதான் நடக்குது அப்படிங்கிற இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு ஜியோகிராஃபி பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி ரொம்ப சிம்பிள் ஆயிடும். ஓகே, ஸோ இந்த 7 பாயிண்ட் தான் வந்து நம்ம ஆன்சர் ரைட்டிங்ல எழுத போறோம். இப்போ நம்ம குயிக்கா ஒரு பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது பிரீஃபா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து தெர்மல் கான்செப்ட். தெர்மல் கான்செப்ட்னா என்ன? டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் அண்ட் கூலிங் ஆஃப் லேண்ட் அண்ட் ஓஷன் டியூரிங் சம்மர் அண்ட் வின்டர். இந்த தெர்மல் கான்செப்ட் அப்படிங்கறத கொடுத்தது யாரு? ஹேலி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் வந்து இந்த தெர்மல் கான்செப்ட் சொல்றாரு. சிம்பிளா மான்சூன்லாம் ஒன்றும் இல்லப்பா, சீ பிரீஸ் லேண்ட் பிரீஸ் அட் லார்ஜ் ஸ்கேல், அதான் மான்சூன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இந்த தெர்மல் கான்செப்ட் அப்படிங்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னா, இதுதான் சம்மர் அண்ட் வின்டர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சம்மர் சீசன்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சம்மர் சீசன்ல நமக்கு ஐடிசிஇசட் வந்து நார்தர்ன் ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ சன் வந்து ஜூன் மாசத்துல எங்க இருக்கும்? ஜூன் மாசத்துல சன் வந்து ஓவர் தி டிராபிக் ஆஃப் கேன்சர்ல இருக்கு. ஸோ சன் ஓவர் தி டிராபிக் ஆஃப் கேன்சர் இருக்கிறதுனால லேண்ட் இஸ் கெட்டிங் ஹீட்டட். ஸோ அப்படி லேண்ட் ஹீட் ஆகும் போது இந்த ஏன்ஷியன் சப்கான்டினென்ட், இந்த என்டையர் ஏஷியன் சப்கான்டினென்ட்லயும் ஒரு லோ ப்ரெஷர் உருவாகுது. எஸ்பெஷலி இந்த இந்தியாவில் லோ ப்ரெஷர் கிட்ட இருக்கு. அதே மாதிரி நம்ம சீ பிரீஸ் லேண்ட் பிரீஸ்ல என்ன பார்க்குறோம்? ஸோ லேண்ட் கெட்ஸ் ஹீட்டட் அப் ஃபாஸ்டர். ஸோ லேண்ட்ஸ் கெட் ஹீட்டட் அப். ஸோ அதனால ஏர் வில் ரைஸ் அண்ட் கிரியேட் அ லோ ப்ரெஷர். அதே மாதிரி வாட்டரோட ஸ்பெசிஃபிக் ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால இட் வில் டேக் டைம் டு கெட் ஹீட்டட். ஸோ அதனால வாட்டர் வந்து கொஞ்சம் கோல்டாகவே தான் இருக்கு லேண்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ லேண்டை கம்பேர் பண்ணும்போது வாட்டர் கோல்டாக இருக்கிறதுனால இங்கே வந்து ஹை ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி சூடு அதிகமான லோ ப்ரெஷர் உருவாகும், ரொம்ப கோல்டாக இருந்தால் ஹை ப்ரெஷர் உருவாகும். இது வந்து பேசிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ப்ரெஷர் பெல்ட்லேயே. ஸோ லேண்டில் லோ ப்ரெஷரும் சீல ஹை ப்ரெஷரும் சம்மர் சீசன்ல உருவாகும். அப்படி உருவாகும் போது காத்து எங்க இருந்து எங்க போகும்? ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷருக்கு போகும். ஸோ ஹை ப்ரெஷரான ஓஷன்ல இருந்து லோ ப்ரெஷரான லேண்டை நோக்கி தான் காத்து வரும் அப்படின்னு சொல்றது தான் தெர்மல் கான்செப்ட். அவ்வளவுதான். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் திஸ். ஸோ இது வந்து ஒரு சி பிரீஸ் விச் இஸ் ஹேப்பனிங்.
ஸோ டே டைம்ல நடக்கிற சீ பிரீஸ் தான் சம்மர் டைம்ல நடக்கிற சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ இது சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் வருதா, இதுதான் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஏன்னா ஹை ப்ரெஷர் அப்படிங்கிறது இந்தியன் ஓஷன்ல இங்கே உருவாகுது, லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது நமக்கு வந்து சைபீரியா, அதாவது சைபீரியன் சவுத் ஆஃப் தி சைபீரியன் ரீஜன்ல உருவாகுது. ஸோ இந்த ஹை ப்ரெஷர்லேருந்து இந்த லோ ப்ரெஷர் போகிற இந்த சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்க இந்த விண்டு தான் சவுத் வெஸ்ட் மான்சூன். இந்த விண்டு என்ன பண்ணுது, கடல்ல இருந்து மாய்ஸ்சர் எடுத்துட்டு வந்து லேண்டை ஹிட் பண்ணுது. லேண்டை ஹிட் பண்ணும்போது மழை கொடுக்குதுப்பா அப்படின்னு சொல்றது தான் தெர்மல் கான்செப்ட் இன் சம்மர். ஸோ வின்டர் சீசன்ல என்ன ஆகுது, அப்படியே ஆப்போசிட் ஆயிடுது. சன் வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இந்த சைடில் வந்துருது. ஸோ சன் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் வரும்போது என்ன ஆயிடுது, நமக்கு நார்தன் ஹெமிஸ்பியர்ல வின்டர், நார்தன் ஹெமிஸ்பியர்ல வின்டர் நம்ம ஃபேஸ் பண்றோம். வின்டர்ல இருக்கும்போது என்ன ஆகும், கூல் ஆயிடும். ஸோ கோல்டு கண்டிஷன்ல லேண்ட் எப்படி ஃபாஸ்டா ஹீட் ஆகுதோ அதே மாதிரி ஃபாஸ்டா கூல் ஆயிடும். ஸோ லேண்ட் வந்து ஃபாஸ்டா கூல் ஆகி லேண்ட் ரீஜன்ல ஒரு மிகப்பெரிய ஹை ப்ரெஷர் சைபீரியன் ஹை வந்து ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இங்க வந்து பெஷாவர் ரீஜன் கிட்ட ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது. ஸோ லேண்ட் ரீஜன்ல ஃபுல்லா ஹை ப்ரெஷர் இருக்கு. ஓகே, ஆனா ஓஷன் வந்து வில் டேக் டைம் டு கெட் கூல்டு பிகாஸ் ஆஃப் தி ஸ்பெசிஃபிக் ஹீட். ஸோ அதனால ஓஷன்ல லேண்டை விட அது கொஞ்சம் ஹீட்டாகவே தான் இருக்கும். ஏன்னா இது வந்து லேண்ட் பிரீஸ் கான்செப்ட், லேண்ட் வந்த விட அது கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால லோ ப்ரெஷர் இஸ் ஃபார்ம்ட் இன் தி ஓஷன். ஸோ இப்போ விண்ட் எப்படி மூவ் ஆகும், ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு மூவ் ஆகும். ஸோ இப்போ இங்கே ஹை ப்ரெஷர், இங்கே லோ ப்ரெஷர் இருக்கா. ஸோ விண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது நமக்கு லேண்ட்லேருந்து சீக்கு மூவ் ஆகுது. ஸோ அப்படி மூவ் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா, லேண்ட்லேருந்து சீக்காக மூவ் ஆகும்போது மழை பெய்யுமானா பெய்யாது. ஏன்னா லேண்டில் வந்து மாய்ஸ்சர் இல்லை, ட்ரையாக இருக்கிற ரீஜன். ஸோ இங்கேருந்து வர விண்டு கடலில் இருக்க மாய்ஸ்சர் எடுத்துட்டு வந்து இங்கே மழை கொடுக்குது. பட் இங்கேருந்து லேண்ட்லேருந்து சீக் போகிறதுனால ஆஃப் ஷோர் மீன்ஸ் ஸோ நோ ரெயின். ஸோ அதனால தான் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்போ தேர் இஸ் நோ ரெயின். இது வந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது, நார்த் ஈஸ்ட்லேருந்து சவுத் வெஸ்ட்டுக்கு போகுது. ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மியான்மரை தாண்டி வர கரண்ட் வர விண்டு வந்து பே ஆஃப் பெங்கால்ல கொஞ்சம் மாய்ஸ்சர் எடுத்துக்கிட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஹிட் ஆகுது. ஸோ அதை வந்து இப்படி தமிழ்நாட்டில் ஹிட் ஆகிறதுனால நமக்கு இந்த தமிழ்நாடு கோஸ்ட்டும் ஃபியூ பார்ட்ஸ் ஆஃப் ஆந்திரா கோஸ்ட்டில் நார்த் ஈஸ்ட் மான்சூனில் மழை பெய்யுது. ஸோ ரெஸ்ட் ஆஃப் தி இந்தியாவுக்கு ஃபுல்லாகவே வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனில் தான் மழை பெய்யும். ஆனால் தமிழ்நாடுக்கு மட்டும் நார்த் ஈஸ்ட் மான்சூனில் மழை பெய்யும். ஸோ நம்ம இதுலேயும் யூனிக்காக தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனில் வந்து வி ஆர் கெட்டிங் தி ரெயின்ஸ். ஸோ திஸ் இஸ் காட்டிங் தி precipitation. ஸோ திஸ் இஸ் ஹவு தி தெர்மல் கான்செப்ட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட். இது ரொம்ப சிம்பிளாக சொல்கிற ஒரு தெர்மல் கான்செப்ட் இது ஃபர்ஸ்ட். ஸோ தெர்மல் கான்செப்டில் ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு லோ ப்ரெஷர், இங்கே ஹை ப்ரெஷர், அவ்வளோதான். இந்த டயக்ராம் மட்டும் போட்டு இப்படி போட்டு விட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே பார்த்தோம். நம்ம தமிழ்நாடு புக்லையும் இருக்கும், எல்லா புக்லையும் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கிவன் பை ஹேலி. இது வந்து எப்போ சொல்கிறாரு, அவர் 17வது நூற்றாண்டுலேயே சொல்லிடுறாரு, 17th centuryலேயே சொல்லிடுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கான்செப்ட் டைனாமிக் கான்செப்ட். டைனாமிக் கான்செப்ட் அப்படிங்கிறது கொடுத்தது யாருன்னா ஃபோன் அப்படிங்கிற இந்த சயின்டிஸ்ட். இந்த ஃபோன் அப்படிங்கிற இந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன கொடுக்குறாரு, டைனாமிக் கான்செப்ட் கொடுக்குறாரு. ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மான்சூனுங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி சீ பிரீஸ் லேண்ட் பிரீஸோ ரொம்ப சாதாரணமான விஷயம்லாம் இல்லைங்க. இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்கு. ஸோ இந்த கருப்பு லைன் தான் வந்து ஈக்குவேட்டர். இப்போ உங்களுக்கு மார்ச் மாசத்துலயும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி செப்டம்பர் மாசத்துலயும் சன் வந்து ஈக்குவேட்டர் மேல இருக்கும். அதனால இந்த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன்ஸ் இங்க இருக்கும். ஆனா அதுவே வந்து ஜூன் மாசத்துலயும் டிசம்பர் மாசத்துலயும் இட் வில் கோ அப். ஜூன் மாசத்துல இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் வந்து இட் வுட் ஹவ் கம் டில் தி ஆல்மோஸ்ட் 20 to 25 டிகிரி நார்த், 20 to 25 டிகிரி நார்த் வரும். அதே மாதிரி டிசம்பர் மாசத்துல அது வந்து 10 டிகிரி சவுத் வரைக்கும் போகும். ஓகே, ஸோ அதுதான் இந்த ரெட்டுங்கிறது வந்து நார்தன் ஷிஃப்ட். இதே இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் ஜூலை மாசத்துல எங்க இருக்குன்னு போட்டிருக்காங்க, அதே ஜனவரி மாசத்துல எங்க இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டு டைம் பீரியட்ல இருக்கிறது ரெண்டு கலர்ல போட்டிருக்காங்க. ஓகே, அதான் இந்த டயக்ராம். ஸோ இப்போ சம்மர் சீசன்ல இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன்ஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி பாகிஸ்தானுக்குள்ள இப்படி நுழைஞ்சு நம்ம ஹிமாலயாஸுக்கு கீழே வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த ரீஜன்ல தான் வந்து இது இருக்கு. ஸோ இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன்ல தான் ஈக்குவட்டோரியல் லோ இருக்கும். இந்த ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து இட் ஹஸ் பீன் ஷிஃப்டட் இன் தி இந்தியன் சப்கான்டினென்ட். இந்த ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் ஷிஃப்ட் விச் இஸ் கமிங் டு தி இந்தியன் சப்கான்டினென்ட் அப்படிங்கிறது தான் வந்து இங்க மேட்டர். ஸோ இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன்ஸ்ல நார்மல் டைம்ல எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ஈக்குவேட்டர்ல இருக்கும்போது நம்ம என்ன படிக்கிறோம், பேசிக்கா வந்து தியரிட்டிக்கலா நம்ம படிக்கிறது நார்த் ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸும் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸும் வில் கம் அண்ட் கன்வர்ஜ். ஸோ இப்போ இந்த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோனு இப்படி நார்த் வேர்ட் ஷிஃப்ட் ஆகி 20 to 25 டிகிரி நார்த்துக்கு வந்துருச்சுன்னா என்ன ஆகும், ஸோ நார்த் ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸும் மேலே ஷிஃப்ட் ஆயிடுது. அதுவும் வந்து இங்க இருக்கு இப்போ. ஓகே, ஆனா சவுத் வெஸ்ட் ட்ரேட் வின்ஸ் இதுக்கு முன்னாடி இங்க இருந்த சவுத் வெஸ்ட் ட்ரேட் வின்ஸ் இப்படி தானே போயிட்டு இருந்தது. இப்போ இந்த ப்ளூவை வந்து நீங்க இக்னோர் பண்ணிடுங்க. ப்ளூ வந்து ஜனவரி தான், இப்போ நம்ம ஜூலை கதையை தான் பார்க்குறோம். இப்படி சவுத் ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸ் என்ன ஆகும், இப்படி கிளம்பி இங்க வந்துகிட்டு இருக்கும். இங்க வந்து பார்த்தா எங்கடா இங்க இருந்த ஈக்குவேட்டரை காணோம் அப்படின்னு தேடுது. எங்க இங்க ஒரு ஈக்குவேட்டர் லோ இருக்குமே அது காணமே அப்படின்னு தேடுது. எப்போ ஜூலை மாசத்துல வந்து ஜூலை மாசத்துல அந்த ஈக்குவட்டோரியல் லோ வந்து எங்க போயிருக்கு, நார்த் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி வர சவுத் ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸ் எல்லாம் ஏமாந்து போயிடுது. ஐயோ இங்க வந்து ஈக்குவேட்டர் காணுமே, இப்போ நான் எங்க தேடுறது அப்படின்னு சொல்லி ஈக்குவேட்டர் தேடி ஈக்குவேட்டரையும் தாண்டி, அதாவது இது வந்து நமக்கு அந்த ஈக்குவட்டோரியல் லோவை தேடி மேலே வருது. அந்த ஈக்குவட்டோரியல் லோவை தேடி மேலே வரும்போது
இப்போ சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியருக்கு அது மூவ் ஆகுது. சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியருக்கு மூவ் ஆகும்போது என்ன ஆகும்? கோரியாலிஸ் எஃபெக்ட், ஃபெரல்ஸ் லா வந்து வில் கம் இன் டு பிளே. ஃபெரல்ஸ் லா இருக்கிறதுனால என்ன ஆகுது? ஃபெரல்ஸ் லானா நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல எனி விண்ட் வில் பி டிஃப்ளெக்டிங் இன் தி ரைட். ஸோ இவ்வளோ நேரமா டிஃப்ளெக்டிங் இன் தி லெஃப்டா இருக்கிறதுனால தான் இந்த சவுத் ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸ் இப்படி இருக்கு. இது என்னைக்கு நார்தர்ன் ஹெமிஸ்பியருக்குள்ள நுழையுதோ அப்போ ஃபெரல்ஸ் லா வந்து ரைட்டு டயம் ஆகும். ஸோ இது இப்படி போக வேண்டிய விண்ட் எல்லாத்தையும் திருப்பி ரைட்டு வந்து டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். இப்படி ரைட்டு டிஃப்ளெக்ட் ஆகி இது வந்து இந்த ஈக்விட்டோரியல் கன்வர்ஜன் ஜோன்ல வந்து மீட் ஆகும். ஸோ சவுத் ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸ் தான் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல சவுத் வெஸ்ட் வின்ஸா மாறி அது சவுத் வெஸ்ட் மான்சூனா மாறுது அப்படின்னு சொல்றது தான் இந்த டைனாமிக் கான்செப்ட். ஸோ கீழே இருந்து கிளம்புற, சிம்பிளா புரிச்சுக்கோங்க, கீழே இருந்து கிளம்புற இந்த சவுத் ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸ் அப்படிங்கிறது இங்க வந்து ஈக்குவேட்டர்ல ஈக்குவட்டோரியல் லோ இருக்கும், இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் இருக்கும்னு நினைச்சிட்டு வருது ஐடிசிசர். பட் இந்த ஐடிசிசர் தான் ஜூலை மாசத்துல மேல ஷிஃப்ட் ஆயிருக்கு 25 டிகிரி நார்த்ல. ஸோ இது இங்க வந்து பார்த்துட்டு எங்கடா இங்க இருந்து ஐடிசிசரை காணும் அப்படின்னு தேடிக்கிட்டு மேல வருது. மேல வரும்போது என்ன ஆயிடுது? ஃபெரல்ஸ் லானால ரைட்ல டிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த ரைட் டிஃப்ளெக்ஷன் தான் இதுக்கு சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் கொடுக்குது. இதுதான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனா இந்தியா வந்து ஹிட் ஆகுது. ஏன்னா இது இங்க வந்து கன்வர்ஜ் ஆகுது. ஸோ வழக்கம் போல நார்த் ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸ் இங்கே தான் இருக்கும். எப்போ? சம்மர் சீசன்ல. இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸ் வந்து இங்கே முடிஞ்சிருது. சவுத் ஈஸ்ட் ட்ரேட் வின் இருக்கு, இங்கே தான் கன்வர்ஜன் ஜோன் இருக்கு. ஸோ அதனால தான் இங்கே மழை பெய்யுது. ஸோ அதனால தான் இங்கே லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகுது. ஏன் வந்து நம்ம பெஷாவரில் லோ வருது? ஏன் வந்து இங்கே கேஞ்சட்டிக் பெல்ட்ல ஒரு லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இந்த இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் வந்து பெஷாவர்லையும் பாகிஸ்தான் ரீஜன்லையும் இந்த நார்த் நம்ம கேஞ்சட்டிக் பிளைன் மேலே தான் இந்த லோவே இருக்கு. அதனால இந்த லோவை நோக்கி வரும்போது இது சவுத் வெஸ்ட் ஆயிடுது. இப்போ அப்படியே வின்டர் சீசன்ல என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வின்டர் சீசன்ல இந்த ஐடி சீசன் கீழே ஷிஃப்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த ஐடி சீசன் இங்கே இருக்கு. இப்போ இப்படி ஐடி சீசன் வந்து கீழே போறதுனால என்ன ஆயிடும்? இங்க இருக்கிற இப்போ வந்து சம்மர் சீசன்ல கொஞ்சம் நார்தனா போயிருந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸ் இப்போ திரும்ப நார்மலா இங்க வீச ஆரம்பிச்சிடும். ஸோ இது வீச ஆரம்பிச்சோடனே இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸோடைய ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் நார்த் ஈஸ்ட் மான்சூன். த ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸ் விச் ஷிஃப்டட் டு தி நார்தர்ன் ஹெமிஸ்பியர் and it is getting re-established in the winter season. In the re-establishment of northeastern trade, in the re-establishment ரொம்ப முக்கியம். இந்த re-establishment தான் it is causing the மான்சூன். இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸ் தான் இங்கெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு எப்படி இருக்கு? நமக்கு வந்து நார்மல் விண்டா இருக்கு. ஆனா அதே வந்து மியான்மர் சைட்லேருந்து வர நார்த் ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸ் என்ன பண்ணுது? நமக்கு கொஞ்சம் மாய்ஸ்சர் எடுத்துக்கிட்டு வந்து தமிழ்நாடு கோஸ்ட்ல மழை கொடுக்குது. ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸுங்கிறது எப்படி வந்ததுங்கிறத நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துருப்போம். எப்படி பார்த்துருப்போம்? இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸ் வரதுக்கு முக்கியமான காரணம் என்ன? எங்கேருந்து எங்கே வருது? ஸோ இங்கே நமக்கு சப்ட்ராபிக்கல் ஹை இருக்கு, ஈக்குட்டோரியல் லோ இருக்கு. சப்ட்ராபிக்கல் ஹைலேருந்து ஈக்குட்டோரியல் லோக்கு போகிறது தான் நார்த் ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸ். ஸோ இந்த ஹை ப்ரெஷர் வந்து சப்ட்ராபிக்கல் ஹை அப்படிங்கிறது இங்கே சைபேரியன் ஹையாக ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த சைபேரியன் ஹைலேருந்து இந்த லோக்கு வரது தான் இது டைனாமிக் கான்செப்ட். டைனாமிக் கான்செப்ட்ல ஐடிசிசெட் பிளே. இப்போ நம்ம ரெண்டு புரிஞ்சிச்சா? தெர்மல்லாம் என்ன ஆகுது, ஐடிசிசெட் என்ன பண்ணுது அப்படின்னு ரெண்டு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த ரெண்டு தான் வந்து மான்சூன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம 1950s வரைக்கும் இருக்கும். அப்படி நம்ம இது ரெண்டு தான் மான்சூன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு 1950s வரைக்கும் இருக்கும்போது தான் கோட்டீஸ்வரம், நம்ம ஊர்ல வந்து பஞ்சட்டி கோட்டீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு ஜாகிரபர், மீட்டியாரலஜிஸ்ட், இவர் இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரெனவுண்ட் மீட்டியாரலஜிஸ்ட் வந்து பஞ்சட்டி கோட்டீஸ்வரம். இந்த பஞ்சட்டி கோட்டீஸ்வரம் வந்து என்ன பண்றாரு, 1958ல வந்து இவர் ஒரு தியரி சொல்றாரு. என்ன தியரி சொல்றாருன்னா, இந்த மான்சூன் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஒரு தெர்மல் ரீசன்னாலேயோ ஐடிசிஸோட ஷிஃப்ட்னால மட்டுமே நடக்கல. அதுவும் ஒரு ஃபேக்டர் தான். ஆனா அதை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வந்து இருக்காரு. அவர் தான் வந்து டிபெட்டியன் பிளாட்டூ. இந்த கடைசியா வந்து சேர்ந்த விநாயக் மாதிரி இந்த கடைசியா வந்து டிபெட்டியன் பிளாட்டூவும் ஹிமாலயாஸும் வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுதுப்பா. ஹிமாலயாஸ்ல டிபெட்டியன் பிளாட்டூ இருக்கு. இந்த ஹிமாலயாஸ் வந்து என்ன பண்ணுது, ஜெட் ஸ்ட்ரீம் வந்து பைஃபர்கேட் பண்ணுது. அதனால அது ஒரு ரீசன். பிளஸ் வந்து டிபெட்டியன் பிளாட்டூ வந்து இன்டென்ஸா ஹீட் ஆயிடுது. ஸோ இன்டென்சிவ் ஹீட்டிங் ஆஃப் தி டிபெட்டியன் பிளாட்டூ அண்ட் தி பைஃபர்கேஷன் ஆஃப் தி சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் பை ஹிமாலயாஸ், இந்த ரெண்டு விஷயத்த அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பைஃபர்கேஷன் of subtropical jet stream by Himalayas and intense heating of Tibetan plateau. இதுதான் ஆன்சர் ரேட்டிங்ல. உங்களோட ஆன்சர்ல என்ன தமா இருக்க போகுது? வெறும் இன்டென்ஸ் ஹீட்டிங் ஆஃப் டிபெட்டியன் பிளாட்டூ அண்ட் பைஃபர்கேஷன் ஆஃப் சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் பை ஹிமாலயாஸ். அவ்வளவுதான் நீங்க எழுத போறீங்க. அந்த ஒரு பாயிண்ட் தான். ஆனா அந்த ஒரு பாயிண்ட் மனப்பாடம் பண்ணி கூட எழுதிக்கலாம். ஆனா அது என்ன புரிஞ்சுக்கணும்ல, புரிஞ்சுக்கிறது தான் நம்ம கடமை. அது புரிய வைக்க தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வித் டயக்ராமோட. நாளைக்கே வந்து ஜாகிரபியில பேப்பர் 1ல GS 1ல கேட்கறப்போ எக்ஸ்பிளைன் தி இம்பாக்ட் ஆஃப் தி டிபெட்டியன் பிளாட்டூ வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் மான்சூன் அப்படின்னு 10 மார்க் கேட்டா என்ன பண்ணுவீங்க?
நம்ம அங்கே டைனாமிக்காக எழுத முடியாது, ஐடிசி செட் எழுத முடியாது, இதை தான் எழுதணும். அதே வந்து குரூப் ஒன்ல கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதுக்கு தான் அப்படி ஒரு 10 மார்க் வரும்போது எழுதுறதுக்காக தான் இவ்வளோத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டயக்ராமை போட்டு இந்த 2 வார்த்தை எழுதிட்டு நான் சொல்கிற இந்த எக்ஸ்பிளனேஷன் நீங்களே உங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதிடலாம். ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஓன் வேர்ட்ஸில் எழுதலாம். ஆனால் கீவேர்ட்ஸோட ஓன் வேர்ட்ஸில் எழுதணும், அவ்வளோதான் லாஜிக். ஆனால் மனப்பாடம் பண்ணும்போது தான் நீங்கள் மறந்து போயிடுவீங்க. ஓகே, ஸோ இந்த பஞ்சட்டி கோட்டீஸ்வரம் அப்படிங்கிற 1958 என்ன சொல்றாரு? இது 2 ஒரு ஃபேக்டர்னு சொல்றாரு. இது 2 ஃபேக்டர்னு சொன்னோன்னா உலகத்தில் இருக்க மற்ற ஜியோகிராஃபர்ஸ்லாம் என்ன அவர் புதுசாக ஏதோ சொல்றாரு அப்படின்னு. ஏன்னா இவர் என்ன பண்றாரு, இவர் வந்து நம்ம இந்தியன் மெட்ரலாஜி ஐஎம்டி, நம்ம ஐஎம்டியோட டைரக்டர் ஜெனரலா இருந்தவர். ஸோ ஐஎம்டி அப்போ வந்து அவர் அங்கே ஒரு ரிசர்ச்சராக தான் இருக்காரு. 70s தான் டைரக்டர் ஜெனரல் ஆறாரு. ஸோ அவர் அங்கே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் இதை கண்டுபிடிக்கிறாரு. அதை கண்டுபிடிச்சி சொல்லும் போது எல்லாரும் டவுட்ஃபுல்லாக தான் பார்க்குறாங்க. ஆனால் 1973ல நம்ம வந்து மோனெக்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெடிஷன் பண்றோம். இந்தியாவும் யூஎஸ்எஸ்ஆரும் சேர்ந்து மோனெக்ஸ் அப்படிங்கிற இந்த மான்சூன் எக்ஸ்பெடிஷன் பண்றோம். மோனெக்ஸ்னா ஒன்றும் இல்லை, மான்சூன் எக்ஸ்பெடிஷன். ஜாயிண்ட் இப்போ நான் மிலிட்ரி எக்ஸசைஸ்லாம் பண்றோம்ல, எப்படி வந்து மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து ஜாயின்ஸ் பண்றோமோ அதே மாதிரி இந்தியாவும் யூஎஸ்எஸ்ஆரும் சேர்ந்து ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்றாங்க. ஜாயிண்ட் எக்ஸ்பெடிஷன் பண்ணி இந்த மான்சூனோட மெக்கானிசம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்தியன் ஓஷன்ல ஒரு நிறைய ஷிப்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு தேர் டூயிங் தி ரிசர்ச். அந்த மோனெக்ஸோடைய 1973 எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் தேர் ஃபைண்டிங் தட் ஆமாம்பா 1958ல கோட்டீஸ்வரம் சார் சொன்ன மாதிரி உண்மையாவே வந்து டிபெட்டியன் பிளாட்டுவும் ஹிமாலயாஸும் சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீமும் மான்சூனை இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வித் ப்ரூஃப் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது கண்டுபிடிச்ச உடனே தான் கோட்டீஸ்வரம் உடைய இமேஜ் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் பெருசாகுது. நமக்கு எல்லாருக்கும் இந்தியன் சயின்டிஸ்ட்னா சர் சிவி ராமனையும் அப்துல் கலாமையும் தவிர வேறு யாரையும் ஞாபகம் வர மாட்டோம். ஸோ அதனால நம்மளும் வந்து சயின்டிஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து இந்தியாவில் இருக்க சயின்டிஸ்ட், ஏன்னா இண்டிஜெனைசேஷன் ஆஃப் டெக்னாலஜி, அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறதே ஒரு டாபிக். இந்த மாதிரி நம்ம ஃபர்கிவன்ஸ் இந்தியாவோட முக்கியமான சயின்டிஸ்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பஞ்சட்டி கோட்டீஸ்வரம் தான் இதை கண்டுபிடிக்கிறாரு. இதுதான் வந்து இப்போதைக்கு எல்லாரும் குளோபலி அக்செப்டட் கான்செப்ட். ஓகே, ஸோ இதை தாண்டி இன்னும் மீறி வேற யாராவது புதுசாக கண்டுபிடிச்சாங்கன்னா அது போட்டுக்கலாம். இப்போதைக்கு கோட்டீஸ்வரம் சொன்னதுதான் வந்து ஃபைனல் கான்செப்ட். ஸோ இவர் என்ன சொல்றாரு, டிபெட்டியன் பிளாட்டூ. இந்த டிபெட்டியன் பிளாட்டூ இஸ் ஆல்சோ பிளேயிங் அ ரோல் அப்படிங்கிறத இப்போ நம்ம புரிஞ்சுக்க போறோம். நான் இப்போ இந்த 2 டயக்ராம் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ காஷியஸாக கவனிங்க, புரிஞ்சுக்கோங்க. புரியலன்னா திரும்ப ரீப்ளை பண்ணி பாருங்க, புரிஞ்சிடும். ஓகே, இப்போ விண்டருக்கு போவோம். நம்ம வந்து இந்த இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு மான்சூன் எக்ஸ்பிளைன் பண்றது வந்து ராஷமன் எஃபெக்ட். ராஷமன் எஃபெக்ட்ல வந்து என்ன சொல்லுவாங்க, இப்போ இந்த ஆயுத எழுத்து, விருமாண்டி படம்லாம் பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கொத்தாளனோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், அப்புறம் விருமாண்டியோட பாயிண்ட் ஆஃப் வியூல கதை போகும். ஆயுத எழுத்துல என்ன ஆகும், சூர்யாவோட கதை, சித்தார்த்தோட கதை, அப்புறமா வந்து மாதவனோட கதை, மூணுமே வந்து அந்த நேப்பியர் பிரிட்ஜில் வந்து லிங்க் ஆகும். ஸோ அது மாதிரி 3 பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வந்து அந்த கதையை புரிஞ்சுக்கிறோம்ல, அதே மாதிரி தான் இப்போ நம்ம ராஷமன் எஃபெக்ட்ல இந்த மான்சூனை புரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் தெர்மல் கான்செப்ட்ல புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஹீட்டிங் அண்ட் கூலிங்னால என்ன ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம சவுத் வெஸ்ட் நார்த் வெஸ்ட் புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஐடிசிசர் ஒரு ஷிஃப்ட்னால சவுத் வெஸ்ட் நார்த் வெஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதே சவுத் வெஸ்ட் நார்த் வெஸ்ட்டை நம்ம டிபெட்டியன் பெனின்சுலால இருந்து பார்க்க போறோம். ஸோ நம்மளோட ஸ்க்ரீன் பிளே வந்து இப்போ வந்து ஒரு ராஷமன் எஃபெக்ட்ல வந்து நான் வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 3வது ஸ்க்ரீன் பிளே பார்ப்போம். 3வது ஸ்க்ரீன் பிளேல இதே மான்சூன் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, டிபெட்டியன் பிளாட்டூ. ஸோ டிபெட்டியன் பிளாட்டூவோட லென்த்தும் பிரெத்தும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே ஒரு 2000 கிலோமீட்டர்ல இருந்து 1000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஹைட் வந்து ஒரு 4000 கிலோமீட்டர். ஸோ இதுதான் சி லெவல்னா, இந்த டிபெட்டியன் பிளாட்டூ அப்படிங்கிறது வந்து லார்ஜஸ்ட் டேபிள் இன் தி வேர்ல்டு, டாலஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் பிளாட்டூ ஆஃப் தி வேர்ல்டு தான் டிபெட்டியன் பிளாட்டூ. 4000, அதாவது நம்ம ஊட்டியை விட 2 மடங்கு ஹைட். ஊட்டி வந்து 1600 தான். ஸோ ஊட்டியை விட 2 மடங்கு ஹைட்ல இருக்கிற ஒரு பிளாட்டூ தான் வந்து டிபெட்டியன் பிளாட்டூ. அவ்வளோ பெரிய மலை மேல ஒரு டேபிள் மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு டேபிள் இருக்கு. ஸோ அதான் லார்ஜஸ்ட் டேபிள் இன் தி வேர்ல்டு எதுனா டிபெட்டியன் பிளாட்டூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிபெட்டியன் பிளாட்டூ வந்து அவ்வளோ பெரிய ஒரு பிளாட்டூ இருக்கு. கீழே அந்த டிபெட்டியன் பிளாட்டூ கீழே பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய ஒரு ஹிமாலயாஸ் இருக்கு. இந்த ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 8800, ஸோ கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டருக்கு மேல உயர்ந்திருக்கு. 8 கிலோமீட்டர் ஹைட்ல இருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஹிமாலயாஸ் வந்து நமக்கு வெஸ்ட் ஈஸ்ட் அலைன்மெண்ட் டைரக்ஷன்ல தே ஆர் பிளேஸ்டு. இவங்களோட வெஸ்ட் ஈஸ்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது இட்ஸ் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ அதை தான் வந்து வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் நவ். ஸோ நம்ம வந்து ஜெட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து போன வீடியோலேயே பார்த்துட்டோம். 2-3 வீடியோ முன்னாடியே பார்த்தாச்சு. டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸ்லேயே அதுலேயே நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த ஜெட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது வந்து போலார் ரீஜன்ல இருக்கிற இந்த போலார் ரீஜன்ல என்ன ஆகுது, ஒரு ஹை ப்ரெஷர் உருவாகுது. இந்த ஹை ப்ரெஷர் வந்து இட் இஸ் கிரியேட்டிங் அன் ஆன்டி சைக்ளோனிக் கண்டிஷன் இன் தி போலார் ரீஜன். ஸோ கீழே ஆன்டி சைக்ளோன்னா அதுவே வந்து ட்ரோபோபாஸ் லெவலில் என்ன ஆகும், கீழே எப்போ ஒரு ஹை ப்ரெஷர் இருந்தாலும் ட்ரோபோபாஸ்ல லோ ப்ரெஷர் இருக்கும். கீழே ஒரு லோ ப்ரெஷர் இருந்தால் ட்ரோபோபாஸ்ல ஹை ப்ரெஷர் இருக்கும். இப்போ போன வாரம் நம்ம சைக்ளோன் பார்க்குறப்ப என்ன பார்த்தோம், கீழே ஒரு லோ இருந்தால் மேலே ஹை இருக்கும். ஸோ அப்படி ஆல்டர்னேட்டிவாக தான் இருக்கும். ஸோ கிரவுண்ட் லெவலில் ஹை ப்ரெஷர் இருந்தாலும் ட்ரோபோபாஸோடைய லெவலில் இது வந்து ஒரு லோ ப்ரெஷர் உருவாகுது. இந்த லோ ப்ரெஷர் தான் வந்து இப்படி ஒரு ஆன்டி சைக்ளானிக் டைரக்ஷன்ல போகுது. இதுதான் வந்து இட் இஸ் கம்மிங் அஸ் ஜெட் ஸ்ட்ரீம். இது வந்து ஒன் ஆஃப் தி கான்செப்ட்ஸ். ஜெட் ஸ்ட்ரீம் வந்து இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, ஃபுல்லாக கண்டுபிடிக்கல.
இந்த சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற இந்த ஜெட் ஸ்ட்ரீம் பத்தி நம்ம படிச்சிருக்கோம். இந்த சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷன்ல போகிற ஒரு ஜெட் ஸ்ட்ரீம். இது வந்து இப்படி நேரா போகாது, இப்படி பாம்பு மாதிரி மியாண்டரிங்கா போகும். ஸோ இப்படி மியாண்டரிங்கா வர வெஸ்ட் டு ஈஸ்ட் ஜெட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது வந்து வின்டர் சீசன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ வின்டர் சீசன்ல இப்போ நம்ம பார்த்தோம் ITCZ வந்து சவுத்தில் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இந்த ITCZ சவுத்தில் ஷிஃப்ட் ஆகிறதுனால என்ன ஆகுது, ITCZ சவுத்தில் ஷிஃப்ட் ஆகிறதுனால இங்க இருக்கிற இந்த ஜெட் ஸ்ட்ரீம், பொதுவாக ஜெட் ஸ்ட்ரீம் வந்து இந்த 40 to 60 டிகிரியில தான் போயிட்டு இருக்கும். இந்த 40 to 60 டிகிரியில் போயிட்டு இருக்க ஜெட் ஸ்ட்ரீம் வந்து அதுவும் சவுத்தில் ஷிஃப்ட் ஆகுது. சவுத்தில் ஷிஃப்ட் ஆகும், ஏன்னா ITCZ கீழே போகுது, ட்ரேட் வின்ஸ் கீழே போகுதுன்னா எல்லாமே அப்படியே கீழே வருதுல்ல, அந்த சன்னோட மூவ்மெண்ட்னால. சன்னோட மூவ்மெண்ட்டும் எர்த்தோட ரெவல்யூஷனும் ஒரு ரோல் பிளே பண்ணுது பாருங்க. ஏன்னா அது இருக்கிறதுனால தான் இந்த ஷிஃப்டே நடக்குது. ஸோ இப்போ இது கீழே வரதுனால இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து இப்போ வந்து ஹிமாலயாஸ்க்கு பேரலாக வந்துடுது. ஸோ இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து இங்கே போயிட்டு இருக்க ஜெட் ஸ்ட்ரீம் இப்போ ஹிமாலயாஸ் கிட்ட வருதா, இந்த ஜெட் ஸ்ட்ரீம் தான் இங்கே வருது. ஓகே, இந்த ஜெட் ஸ்ட்ரீம் அப்படி வர்றது வந்து ஹிமாலயாஸை வந்து மோதும் போது என்ன ஆயிடுது, ரெண்டா பிரியுது, நார்தர்ன் பிரான்ச், சதர்ன் பிரான்ச். ஸோ நார்தர்ன் பிரான்ச் அப்படியே அமைதியாக போயிடுது, எதுவும் பண்ணல. இந்த சதர்ன் பிரான்ச் விச் இஸ் கம்மிங் ஓவர் தி சவுத் ஆஃப் தி ஹிமாலயாஸ் அண்ட் சவுத் ஆஃப் தி டிபெட்டியன் பிளாட்டோ தான் வந்து இட் இஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல். ஓகே, இந்த சவுத் ஆஃப் தி ஹிமாலயாஸ்ல இது ப்ளே பண்ணுறது தான் மேஜர் ரோல். ஸோ பொதுவாக வந்து டிபெட்டியன் பிளாட்டோவில் ஒரு டிபெட்டியன் பிளாட்டோ அப்படிங்கிற இந்த ரீஜனில் என்ன ஆகுது, இந்த ஜெட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது எர்த்தில் நடக்கலைங்க. இங்கே பாருங்க, இதுதான் சி லெவல். எர்த்துலனா சி லெவலில் நடக்கல. சி லெவலுக்கு மேலே நம்ம கிட்ட ஒரு டேபிள் இருக்கு, இதான் வந்து டிபெட். இது வந்து 4000 அடி மேலே. இதுக்கு மேலே 8000 அடியில தான் வந்து நம்ம 8000-12000 மீட்டர், சாரி 8000-12000 மீட்டர்னா 8 to 12 கிலோமீட்டர். 8 to 12 கிலோமீட்டர்ல தான் நமக்கு வந்து ட்ரோபோபாஸ் இருக்கு. ட்ரோபோஸ்பியர் முடிஞ்சு ட்ரோபோபாஸ் ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஹைட்ல தான் இது நடக்குது. இங்கே தான் வந்து ஜெட் ஸ்ட்ரீம் வருது. ஸோ இங்கே வந்து ஹிமாலயாஸ் இருக்கு. ஸோ இந்த ஹிமாலயாஸ் இங்கே ஒரு பேரியர் இருக்கிறதுனால இந்த ஹிமாலயாஸ் வந்து ஒரு 8000 அடிக்கு இருக்கா, இந்த ஹிமாலயாஸ் வந்து இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து இந்த ஹிமாலயாஸ்ல மோதி தான் நார்த் சவுத் அப்படின்னு பிரியுது. இதெல்லாம் வந்து எங்க நடக்குதுன்னா சி லெவல்ல இருந்து ஹைல நடக்குது. ஸோ சி லெவல்ல கண்டிஷன்ல நடக்கல, இந்த இடத்துல தான் இது நடக்குது. ஸோ இந்த ட்ரோபோபாஸ் லெவல்ல விச் இஸ் ஆல்மோஸ்ட் 8 கிலோமீட்டர் அபவ் தி சி லெவல், 8 to 12 கிலோமீட்டர் அபவ் சி லெவல்ல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஹிமாலயாஸ் கிட்ட வந்து இது இப்படி ரைட் ஹேண்ட் டைரக்ஷன்ல திரும்புறதுனால இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து இப்படி டுவர்ட்ஸ் ரைட்டா திரும்புதுல, இந்த டுவர்ட்ஸ் ரைட் ஸ்பின் ஆஃப் தி ஜெட் ஸ்ட்ரீம் பிகாஸ் ஆஃப் தி ஹிமாலயாஸ்னால இங்க என்ன ஆகுது, ஒரு கிளாக் வைஸ் சர்க்குலேஷன் உருவாகுது ஜெட் ஸ்ட்ரீம்ல. அதுதான் வந்து ட்ரோபோஸ்பெரிக் ஆன்டி சைக்ளோன். இது பாருங்க, ட்ரோபோஸ்பெரிக் ஆன்டி சைக்ளோனா ட்ரோபோபாஸ் லெவல்ல அது இருக்கு. இது வந்து இப்படி ரைட் ஷிஃப்ட் ஆகுறதுனால இங்க வந்து ஒரு கிளாக் வைஸ் சர்க்குலேஷன் வருது. இது வந்து ஒரு ஹை ஆன்டி சர்க்குலேஷன். ஸோ நமக்கு வந்து இங்க ஒரு ஹை உருவாகுது. எங்க உருவாகுது, பெஷாவர் பாகிஸ்தான் மேல ஒரு ஹை உருவாகுது. அதே மாதிரி டிபெட், இவ்வளோ பெரிய இந்த டிபெட் என்ன ஆகுது, இது வந்து ஒரு டேபிள். ஸோ சம்மர் சீசன்ல இது ஹீட் ஆகுது, வின்டர் சீசன்ல இது கூல் ஆகுது. ஸோ வின்டர் சீசன்ல இது கூல் ஆகுறதுனால டிபெட்டோடைய லேஜர்ல இங்க ஒரு லோ இருக்கும், ஆனா டிபெட்டோடைய ட்ரோபோஸ்பியர் லேயர்ல இங்க ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது. ஸோ டிபெட்டுக்கு கீழே வர இந்த விண்ட் வந்து என்ன பண்ணுது, இப்படி டிபெட்னால இப்படி வந்து டுவர்ட்ஸ் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் ஷிஃப்ட் வருதுல்ல, இது ஜஸ்ட் வந்து இது மோதி இப்படி ரைட்ல திரும்புது, இங்க வந்து இப்படி லெஃப்ட்ல போகுதுல, இது வந்து இப்படி லெஃப்ட்ல போறதுனால என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் சர்க்குலேஷன் உருவாக்குது. அது எப்படி உருவாகுது அப்படிங்கிறது தெரியாது, உருவாக்குது, அவ்வளவுதான், அப்படியே புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்க இப்படி பட்டு ரைட்ல திரும்புறதுனால ஒரு சைக்ளோனிக் ஆன்டி சைக்ளோனிக் சர்க்குலேஷன், இங்க இது இப்படி வந்து இப்படி லெஃப்ட்ல போறதுனால சைக்ளோனிக் சர்க்குலேஷன். ஸோ இது எங்க நடக்குதுன்னா அட் ட்ரோபோஸ்பியர் லெவல்ல ஒரு லோ. ஸோ தரையில இல்ல, மேல. ஸோ இங்க மேல ஒரு ஹை, இங்க ஒரு மேல ஒரு லோ உருவாகுதா, இதுதான் வந்து இங்க இருக்க ஹை, இங்க இருக்க லோ. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஸோ சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இதுதான் இங்க இருக்க ஹை, இங்க இருக்க லோ. ஸோ வி ஆர் ட்ரோபோஸ்பாசல் ஹைட்ல வி ஆர் கெட்டிங் அ ஆன்டி-சைக்ளோனிக் ஹை இன் தி Peshawar and Pakistan region and we are getting a cyclonic condition over Tibetan plateau. ஸோ இங்க வந்து ஒரு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற கண்டிஷன். ஸோ இப்போ இங்க என்ன ஆகுது, இதுதான் வந்து அடுத்த டயக்ராம்ல இப்படி இருக்கு. ஸோ இங்க ஒரு ஹை, இங்க ஒரு லோ இருக்கு. இந்த அதோடைய டைனாமிக் இமேஜ் தான் இது, பட் இந்த இமேஜ் நமக்கு வேணாம், இந்த ஹை லோ மட்டும் புரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு இங்க என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இப்போ இந்த கண்டிஷன் புரிஞ்சிச்சா, இது எப்போ உருவாகுது அப்படின்னா, இப்போ நம்ம வின்டர்ல இருக்கோம். வின்டர்ல அப்படின்னா இது வந்து ஒரு அக்டோபர் மாசத்துல ஆரம்பிக்குது. அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் இந்த கண்டிஷன்ஸ் இருக்கும். ஓகே, அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் வின்டர் தானே, அப்போ இந்த கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் ஜெட் ஸ்ட்ரீமோட பொசிஷன் வந்து கிட்டத்தட்ட இந்த 35 டிகிரி டு நார்த் கிட்ட வரதுனால தான் ஹிமாலயாஸ்ல பிரிஞ்சு இப்படி ரெண்டாவது. ஸோ இதோட எஃபெக்ட்னால என்ன ஆகுது, ஸோ இங்க ஒரு ஹை இருக்கா, இந்த ஹை ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து இப்போதான் நம்ம வந்து டயக்ராம்ல பார்த்தோம். இந்த ஹை ப்ரெஷர் வந்து இட் இஸ் பீங் கிரியேட்டட் அட் தி லெவல் ஆஃப்
ட்ரோபோபாஸ் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த ஹை ப்ரெஷர்லேருந்து என்ன ஆகும்னா காற்று வந்து டுவர்ட்ஸ் லேண்டு தானே வரும். மேலே ஹை ப்ரெஷர் இருக்குன்னா அது கீழே டுவர்ட்ஸ், ஏன்னா காற்று கூல் ஆகி டுவர்ட்ஸ் டவுன் தான் வருது. ஸோ இந்த டுவர்ட்ஸ் டவுனாக வர ஏர் வந்து அப்படியே பாகிஸ்தான் மேலே வந்து இந்த ட்ரை ஏர் அப்படியே வந்து ஹிட் ஆகுது. அக்டோபர் டைமில் இந்த ட்ரை ஏர் வந்து அப்படியே வந்து கீழே வந்து ஹிட் ஆகுது. இந்த ஹிட் ஆகிற ஏர் தான் வந்து பாகிஸ்தான். இப்போ நம்ம கிரவுண்ட் லெவலுக்கு வரலாம். கிரவுண்ட் லெவலில் இது பாகிஸ்தான் வழியா அப்படியே நார்த் வெஸ்ட்டில் இந்தியாவில் நுழையுது. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு, பிளாட்டோ இருக்கு, டெக்கன் பிளாட்டோ இருக்கு, இந்த இடத்துல ஹிமாலயாஸ் இருக்கு. இந்த டெக்கன் பிளாட்டோக்கும் ஹிமாலயாஸ்க்கு நடுவில் தான் இந்த கேப் இருக்கு. ஸோ இந்த ஹைனால இறங்குற இந்த காத்து, ஏன்னா ஹை வில் பி புட்டிங் டவுன், தேர் வில் பி சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் ஃப்ரம் ஹை. ஸோ இந்த ஹை வந்து இந்த சப்சிடன்ஸ் இருக்கிறதுனால இந்த சப்சிடன்ஸ் ஆன ஏர் எல்லாம் அப்படியே வந்து ட்ரையா வந்து இந்த நார்த் நமக்கு இந்த ரீஜன்ல வந்து ஃபாலோ ஆகுது. இப்போ ஏன் வந்து வின்டர் சீசன்ல நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருந்து விண்டு வருது. இப்போ பஞ்சாப்ல வந்து ஸ்டபிள் பர்னிங் பண்ணா ஏன் டெல்லியில ஏர் பொல்யூஷன் ஆகுது? ஏன்னா நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருந்து ஒரு விண்டு வருது. அது என்ன பண்ணுது, பஞ்சாப்ல இருக்கிற ஏர் பொல்யூஷன்லாம் டெல்லி, பாட்னா அப்படிங்கிறது கொண்டு வந்து என்டையர் ரீஜன்லயும் ஏர் பொல்யூஷன் உருவாக்குது. அப்போ நார்த் வெஸ்ட்ல இருந்து ஏதோ ஒரு விண்டு வருது அப்படின்னு சொல்றோம்ல, அது என்ன விண்டு? அந்த விண்டு என்னதுன்னா, இந்த ட்ரோபோபாஸ்ல உருவான இந்த ஹை வந்து கீழே பாகிஸ்தான்ல இறங்கி, ஏன்னா இந்த சைட்ல வந்து உங்களுக்கு ஹிமாலயாஸோட பாமீர் நாட்டு வருது, ஹிந்து குஷ் மலைகள் இருக்கு. ஸோ இந்த சைட்ல ஹிமாலயாஸ் இருக்கு. ஸோ அதுக்கு இருக்க ஒரே கேப் இந்த நமக்கு இருக்க கேஞ்சட்டிக் பெல்ட் தான். ஸோ இந்த கேஞ்சட்டிக் பெல்ட் வழியா தான் வெளியே வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல அந்த காத்து வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி வர காத்து தான் என்ன ஆகுது, நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் வின்டர் சீசன்ல எங்க இருக்கும், இட் வுட் ஹவ் ரீஎஸ்டாப்ளிஷ். ஸோ ரீஎஸ்டாப்ளிஷ் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் நடக்குதுல, இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸோட ஒன்று சேர்ந்து அது அப்படியே வந்து இட் இஸ் கோயிங் இன் டு தி ஆக்டிங் ஆஸ் அ நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல இது வந்து அப்படியே வந்து இட் வில் கண்டினியூ ஆஸ் தி நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஓகே, ஸோ இந்த ட்ரை ஏர் வந்து இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன், இந்த ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்கிற இந்த ட்ரேட் விண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ட்ரேட் விண்ட்ஸுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குது. சப்போர்ட் கொடுத்து இன்னும் நிறைய காற்று வந்து இப்படி கொடுக்குது. ஸோ இங்கேருந்து வர காற்று தான் இப்படி 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 ட்ரேட் விண்ட்ஸ் கூட ஆட் ஆகி நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வின்டர் சீசனில் ஏன் வந்து அந்த ஏர் பொல்யூஷன் டெல்லி பிளேனில் நடக்குதுன்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபார்மேஷன் ஆஃப் தி ட்ரோபோஸ்பியரிக் ஹை விச் இஸ் புட்டிங் தி ஏர் டவுன். ஸோ இப்போ இந்த மெக்கானிசம் வந்து நான் ஏன் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, இந்த மெக்கானிசம் புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா இது புரிஞ்சுக்கிட்டா தான் இதுக்கப்புறமா வரக்கூடிய சவுத் வெஸ்ட் மான்சூன் புரியும். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் புரிய வைக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இதை நான் இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணி என்ன ஆகும், இதே கண்டிஷன் வந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் கண்டினியூ ஆகுது. ஸோ நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸோட இந்த ஹைலேருந்து வரக்கூடிய இந்த ட்ரை விண்ட்ஸும் சேர்ந்து அது அப்படியே வந்து ட்ரை கண்டிஷன்ஸும் உருவாகுது. அதனால தான் இந்த டைமில் மழையே பெய்யறதில்லை. ஆனால் இந்த சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் தான் என்ன பண்ணுது, இட் இஸ் பிரிங்கிங், ஏன்னா இது இந்த டைரக்ஷனில் தானே இருக்குது. ஸோ மெடிட்ரேனியன் சீல உருவான ஒரு சைக்ளோன்ஸ், ஏன்னா மெடிட்ரேனியன் சீல இந்த டைமில் சைக்ளோன்ஸ் உருவாகுது. அந்த சைக்ளோன்ஸை வந்து அப்படியே வந்து தள்ளி 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 ஈஸ்டாக கொண்டு வந்து நம்ம பஞ்சாப் ரீஜன்லையும் கொஞ்சம் மழையும் கொடுக்குது. அப்பப்போ இங்கே ஹை தான் இருக்கும். ஆனால் அப்பப்போ என்ன ஆகும், மெடிட்ரேனியன் சீலேருந்து ஏதாவது ஒரு சைக்ளோன் வந்தால் அதோட மிச்ச மீதி வந்து நம்ம பஞ்சாப்ல வந்து ஹிட் பண்ணி பஞ்சாப்ல வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற பேர்ல கொஞ்சம் மழைகள் கொடுக்குது. அக்டோபர் மாசத்துல கொஞ்சோண்டு மழை வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ஃபார்மேட்ல அங்கே வரும். ஸோ இந்த விண்ட்ஸ் தான் வந்து தமிழ்நாடு ரீஜன்ஸ்ல மழை கொடுக்குது. ஸோ எஸ்டாப்ளிஷ் ட்ரேட் விண்ட்ஸ். இப்போ நமக்கு என்ன ஆகுது, இதுதான் வந்து அதோடைய சைடு வியூ. ஸோ கொஞ்சம் டைனாமிக்காக அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை ப்ரெஷர் வந்து இது ட்ரோபோபாஸ் லெவலில், பூமி லெவலில் இங்கே ட்ரோபோபாஸ் லெவல்லேருந்து இந்த ஹை ப்ரெஷர்லேருந்து தான் காற்று கீழே வருது. இந்த கீழே வர காற்று தான் இப்படி வந்து வருது. உங்களுக்கு புரியுதா? இது வந்து இட் இஸ் கோயிங் லைக் திஸ், ஜாயினிங் அஸ் தி ட்ரேட் விண்ட்ஸ். இப்போ இதே வந்து அடுத்தது வந்து என்ன ஆகுது, இப்போ நம்ம சம்மர் சீசனுக்கு போவோம். சம்மர் சீசனில் போகிறப்போ என்ன ஆகுது, ஸ்லோவாக வந்து இப்போ ஐடிசிசெட் மேலே போதா, ஐடிசிசெட் மேலே போனோன்னு என்ன ஆகுது, ஐடிசிசெட் மேலே போகிறதுனால இந்த ட்ரேட் விண்ட்ஸ், அதாவது நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸும் மேலே போகுது. அதனால இங்கே இருக்கிற இந்த ஜெட் ஸ்ட்ரீமும் வந்து கொஞ்சம் மேலே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இந்த நார்தர்ன் ஷிஃப்டிங் ஆஃப் ஜெட் ஸ்ட்ரீம் நடக்குது. ஸோ நார்தர்ன் ஷிஃப்டிங் ஆஃப் ஜெட் ஸ்ட்ரீம் நடக்கிறதுனால என்ன ஆகுது, இதுக்கு முன்னாடி ஜெட் ஸ்ட்ரீம் வந்து டைரக்டா வந்து ஹிமாலயாஸ் மோதுது. இப்போ ஜெட் ஸ்ட்ரீம் நார்த்ல ஷிஃப்ட் ஆனதுனால இது வந்து ஹிமாலயாஸ்ல மோதாமலே அப்படியே நார்த்ல போயிடுது. உங்களுக்கு புரியுதா? ஹிமாலயாஸ்ல மோதாமலே இது வந்து நார்த்ல போயிடுது. அதனால இங்க என்ன ஆகுது, இது இங்க ஹிமாலயாஸ் கிட்ட வரும்போதே இப்படி லெஃப்ட் எடுத்துக்கிட்டு இப்படி போயிடுது இல்ல, இந்த லெஃப்ட் டைரக்ஷனால இங்க ஒரு சைக்ளோனிக் லோ வந்து உருவாகுது. ஸோ இப்போ நம்ம என்ன ஆகுது, இங்க இப்படி மோதி இது டுவர்ட்ஸ் டவுன் போறதுனால இப்படி ரைட்ல திரும்பி விடுது. அதனால இங்க ஒரு ஹை உருவாகுது. ஏன்னா கிளாக் வைஸ்ல சுத்தினா ஹை, ஆன்டி கிளாக்ல சுத்தினா லோ. இப்போ இங்க வந்து இந்த டிபெட்டியன் பிளாட்டுவை சுற்றி இப்படி லெஃப்ட்ல போறதுனால இது இப்படி இந்த சைட் திருப்பி விடுதா காத்து, அதனால இங்க வந்து ஒரு லோ ப்ரெஷர் வந்து உருவாகுது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல. ஸோ அதே மாதிரி இப்படி போயிடுது. இந்த டிபெட்டியன் பிளாட்டு இப்போ சம்மர் சீசன்ல வரும். சம்மர் சீசன்ல டிபெட்டியன் பிளாட்டு வில் பி ஹீட்டிங் அப். அந்த இன்டென்சிவ் ஹீட்டிங் ஆஃப் டிபெட்டியன் பிளாட்டு இருக்குல்ல, அந்த இன்டென்சிவ் ஹீட்டிங் ஆஃப் டிபெட்டியன் பிளாட்டுனால என்ன நடக்குது, இந்த என்டையர் டிபெட்டுமே வந்து இட் இஸ் கெட்டிங் ஹீட்டட் அப். அந்த ஹீட்டட் அப் ஆனதுனால இந்த என்டையர் டிபெட்லையுமே வந்து இப்போ வந்து நம்ம திரும்ப லேண்ட் லெவலுக்கு வருவோம். லேண்ட் லெவலில் நமக்கு டிபெட் ஹீட் ஆகுது. ஸோ டிபெட் ஹீட் ஆகிறதுனால நமக்கு டிபெட்டோடைய மேலே லோ ப்ரெஷர் உருவாகுது. டிபெட்டுக்கு கொஞ்சம் ஹை வந்து என்ன ஆகுது,
இப்போ டிபெட்ல வந்து லோ ப்ரெஷர் உருவாதனால இங்க இருக்கிற காத்தெல்லாம் சூடாகி மேலே போகுது. இதெல்லாம் சூடாகி மேலே போய் ட்ரோபோபாஸ்ல போகுது. ஏன்னா டிபெட் 4000 அடி, ட்ரோபோபாஸ் 8000 அடி. இந்த 4000-8000 அடிக்கு மேலே மேலே போகும்போது இந்த ரீஜன்ல ஒரு ஹை உருவாகுது. எப்பவுமே ஒரு கீழே ஒரு லோ இருந்தால் மேலே ஒரு ஹை இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலிண்டர் உருவாகுது. ஸோ டிபெட்டுக்கு கீழே நமக்கு லோ இருக்கு, டிபெட்டுக்கு மேலே வந்து ட்ரோபோபாஸ் லெவல்ல ஒரு ஹை இருக்கு. ஆன் தி டிபெட் நமக்கு வந்து லோ தான். இந்த லோ காரணம் இன்டென்சிவ் ஹீட்டிங் ஆஃப் டிபெட். இந்த இன்டென்சிவ் ஹீட்டிங் ஆஃப் டிபெட்னால டிபெட் வந்து ஓவர் ஹீட் ஆகி இந்த இடத்துல ஒரு லோ உருவாக்குது. அந்த லோ தான் மேலே போய் மேலே போகுது. மேலே போனோன்னா அந்த காற்று வந்து கோல்ட் ஆன பிறகு ஒரு ஹை கண்டிஷன்ஸ் வருது. இதுதான் நம்ம சைக்ளோன்லையும் பார்த்தோம். எல்லா இடத்துலையும் இப்படி ஒரு சிலிண்டர் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிலிண்டர் தான் ஃபார்ம் ஆகி டிபெட்டுக்கு மேலே ஆன்டி சைக்ளோனிக் கண்டிஷன்ஸ், இப்படி கிளாக் வைஸ் டைரக்ஷன் சுற்றினா ஆன்டி சைக்ளோனிக் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு உருவாகுது. ஸோ இங்கே ஒரு லோ வருது, இங்கே ஒரு ஹை வருது. ஸோ வின்டர் சீசனில் இங்கே ஹை இங்கே லோ இருக்கும். இப்போ அது மாறி இருக்கு, அவ்வளோதான். ஓகே. ஸோ டிபெட்டியன் ரீஜனில் இப்படி மாறி இருக்கிறதுனால இப்போ என்ன நடக்குது? ஸோ இப்போ வந்து நம்ம திரும்ப வந்து வின்டர் சீசனுக்கே போவோம். ஓகே, திரும்ப இப்போ வின்டர் சீசனுக்கே நான் போகிறேன். ராஷமன் எஃபெக்ட் நான் ஏன் சொன்னேன்னா இந்த மாதிரி ரிவர்ஸில் போயிட்டு திரும்ப கான்செப்ட்டுக்கு வருவோம். ஸோ இங்கே டிபெட் இருக்குது. இப்போ வின்டர் சீசனில் நம்ம என்ன பார்த்தோம்? பெஷாவர் மேலே ஒரு ஹையும் டிபெட் மேலே ஒரு லோவும் உருவாச்சு பிகாஸ் ஆஃப் தி ட்ரேட் வின்ஸ். ஸோ அதனால இந்த ஹை தான் என்ன ஆயிடுச்சு, பாகிஸ்தான் மேலே ஹிட் ஆகிட்டே இருந்தது. ஸோ ஹிட் ஆகிட்டே இருக்கு. இப்போ என்ன ஆகுது, பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் மாதம் ஆரம்பிக்குது, சம்மர் ஆரம்பிக்குது, ஏப்ரல் வருது. ஸோ மார்ச் ஏப்ரல் டைம்லையுமே என்ன ஆகுது, இது ஷிஃப்ட் ஆகல. ஜூன் மாசத்துல தான் இந்த 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 பர்டிகுலர் ஜெட் ஸ்ட்ரீம் வந்து நார்த்தில் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ ஜூன் வரைக்கும் இந்த ஜெட் ஸ்ட்ரீம் இங்கே தான் இருக்கும். ஜூனில் ஐடிசிசெட் மேலே வந்தோடனே தான் இது மேலே போகுது. அது வரைக்கும் இது இங்கே தான் இருக்குது. ஓகே, இந்த ஜெட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது. ஸோ ஜூன் மாதம் வரைக்கும் இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து இங்கே தான் இருக்கான். அது வந்து ஷிஃப்டே ஆகலை. ஜூன் மாதம் ஐடிசிசெட் மேலே வந்து இங்கே வரும்போது தான் இது வந்து ஷிஃப்ட் ஆகி மேலே போகுது. ஸோ அது வரைக்கும் இது இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது, இந்த ஹை ப்ரெஷர் வந்து அப்படியே பெஷாவரில் ஹிட் ஆகி ஒரு ட்ரை ஏர் வந்து இங்கே போயிட்டு இருக்கா. இந்த டைம்ல என்ன ஆகுது, மார்ச் வந்துருது, ஏப்ரல் வந்துருது. ஏப்ரல் மாசத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து இங்கேயே பிளேஸ் ஆயிருக்கிறதுனால இந்த ஹை ப்ரெஷர் பாகிஸ்தான் மேலேயே இருக்கு. இப்போ உங்களுக்கு நார்மல் கண்டிஷன்ஸ்ல என்ன ஆயிருக்கும், நமக்கு இப்போ என்ன ஆயிடுது, சம்மர் சீசன் வந்துடுது. ஏன்னா அட் தி லேண்ட் ரீஜன்ல நமக்கு வந்து சம்மர் இருக்கிறதுனால இப்போ பெஷாவர்லாம் ஹீட் ஆயிடுது. ஏன்னா மார்ச் ஏப்ரல் மாசத்துல பெஷாவர் இல்லை நம்ம கேன்ஜெட்டிக் பிளேன்லாம் ஹீட் ஆயிடுது. இங்கே ஹாட் ஆகிறதுனால இங்கே ஒரு லோ ப்ரெஷர், தரையில லோ ப்ரெஷர் உருவாயிடும். இந்த லோ ப்ரெஷர்ல உருவாகி பயங்கர ஹீட் இருக்கும்போது இந்த ஹீட்டட் ஏர் எல்லாம் மேலே போகுது. இந்த ஹீட்டட் ஏர் மேலே போச்சுன்னா இந்த ஜெட் ஸ்ட்ரீம் இங்கே பிளேஸ் ஆயிருக்கிறதுனால மேலே இருக்கிற ஹையில் இருக்கிறதும் மேலேருந்து வந்து இதை சப்ரஸ் பண்ணுது. இதை சப்ரஸ் பண்ணுறதுனால என்ன ஆயிடுது, எவ்வளோ சூடாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி கோல்டு ட்ரை ஏர் வந்து வின்டர் சீசன்ல வந்துட்டு இருந்ததுல இந்த பெஷாவர் ஹைல இருந்து, இப்போ லேண்ட் ஹீட் ஆனதுனால இந்த பெஷாவர்ல இருந்து வர இந்த நார்த் வெஸ்டர்லி விண்ட் வந்து ஹாட்டா வருது. இப்படி ஹாட்டா வர இந்த மார்ச் ஏப்ரல் டைம்ல வர இந்த ஹாட்டா வர விண்டை தான் நம்ம லூன்னு சொல்றோம். இப்போ லூனா என்ன அப்படின்னு நான் பிரீஃபா வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ லூ எப்படி உருவாகுதுங்கிறது காரணமும் இந்த ஹை ப்ரெஷர் ஆன்டி சைக்ளோன் பிகாஸ் ஆஃப் தி டிபெட் தான். ஸோ இந்த மேல இருந்து வரக்கூடிய இந்த ஹை ப்ரெஷர் வந்து என்ன பண்ணிடுது, கீழே இருந்து காத்து மேலே ரைஸ் ஆகவே விட மாட்டேங்குது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசத்துலயும் சூடு இருக்கு, மே மாசத்துலயும் சூடு இருக்கு. ஆனா நமக்கு மான்சூனுங்கிறது ஜூன்ல தான் வருது. அது என்னையா ஜூன் மாசத்துல தான் மான்சூன் வருமா, ஏன் ஏப்ரல் மேல வர மாட்டேங்குது? நீங்க வந்து மியான்மர்ல போய் பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் மேலே வந்துருது. ஓகேவா, கீழே வந்து நமக்கு வந்து ஸ்ரீலங்கா மாதிரியான ரீஜன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து ஸ்ரீலங்கால மயான்மர் அந்த இந்தோனேஷியன் ரீஜன்லலாம் அவங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து ஏப்ரல் மேலே வந்துருது. ஆனா நமக்கு ஏன் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் ட்ரிகர் ஆகிறதுக்கு வந்து ஜூன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹைனால தான். இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து இங்கேயே பிளேஸ் ஆயிட்டு இருக்கு டில் ஐடிசி இருக்கும். ஜூன் மாசம் வரைக்கும் இந்த ஜெட் ஸ்ட்ரீம் இங்கேயே இருக்கிறதுனால, இந்த ஹையை இங்கேயே பிளேஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஹை வந்து ட்ரை ஏரை மேலேருந்து தள்ளிக்கிட்டே இருக்கு கீழே. ஸோ மேலேருந்து தள்ளிக்கிட்டு வர இந்த ஏர் வந்து கீழே லேண்ட் சர்ஃபேஸ்க்கு வரும்போது ஹீட்டட் அப் ஆன கேன்ஜெட்டிக் பிளேன் பெஷாவரில் இருக்கிற ஹீட்டுனால அது ஹீட் ஆயிடுது. அது ஹீட் ஆகி நார்த் வெஸ்டர்லி வருது. ஸோ உங்களுக்கு வின்டர் சீசன்ல கோல்டா நார்த் வெஸ்டர்லியா வந்து அந்த ஏர் பொல்யூஷனால கொண்டு வருது. சம்மர் சீசன்ல என்ன ஆகுது, இது ஹாட்டா நார்த் வெஸ்டர்லியா வருது. ஹாட்டா நார்த் வெஸ்டர்லியா, அது ஹாட் ஆனது காரணம் சம்மர். ஹாட்டா நார்த் வெஸ்டர்லியா லூவா வருது. ஸோ அந்த லூ தான் வந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் கண்டினியூ ஆகும். ஸோ அந்த ஏப்ரல் மே மாதம் ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஏன் லூ இருக்கு, லூ அப்படிங்கிற இந்த விண்டு வருதுன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் சப்ட்ராபிக்கல் ஹை. ஸோ இந்த ஹை இங்கே இருக்கிற வரைக்கும் இந்தியாவில் மழை பெய்யாது. ஏன் மழை பெய்யாதுன்னா இந்த ஹை ப்ரெஷர் வந்து இங்கே லோ ப்ரெஷர் மேலே ஏறவே விட மாட்டேங்குது. ஸோ அப்படியே வந்து பிளாக் பண்ணிடுது. இந்த கண்டிஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த டைம்ல தான் என்ன ஆகுது, நமக்கு ஐடிசிசெட் வந்து ஷிஃப்ட் ஆயிடுது. சன் வந்து டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு வந்தது, ஜூன் மாதம் வருது, சன் டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு வந்துடுது, ஐடிசிசெட் மேலே வந்துடுது. அந்த ஐடிசிசெட் மேலே வரும்போது ஜெட் ஸ்ட்ரீமும் மேலே போயிடுது. அப்படி ஜெட் ஸ்ட்ரீம் மேலே போகும்போது என்ன ஆயிடுது, இங்கே உருவான இந்த ஹை இருக்குல்ல, இந்த ஹை வந்து உருவாகி மேலே ஷிஃப்ட் ஆகி இங்கே லோவா மாறிடுது. ஸோ அதனால உங்களுக்கு லேண்ட் ரீஜன்ல நமக்கு என்ன பார்த்தோம் இவ்வளோ நேரமா, லேண்ட் ரீஜன்ல
டிபெட்டியன் ரீஜன்ல லேண்ட் ரீஜன்ல ஒரு லோ உருவாகுது. பட் மேல ஒரு ஹை உருவாகுனால அந்த ஹை வந்து இந்த லோவை சப்ரஸ் பண்ணி நார்த் வெஸ்ட் லூவா வருது. இப்போ என்ன ஆயிடுது, இந்த ஹை வந்து போயிடுது பிகாஸ் ஆஃப் தி நார்தர்ன் ஷிஃப்ட் ஆஃப் ஜெட் ஸ்ட்ரீம். நார்தர்ன் ஷிஃப்ட் ஆஃப் ஜெட் ஸ்ட்ரீம்ல இந்த ஹை போனதுனால இந்த இடத்துல பூமியில உருவான லோ மேலே போயிட்டு கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் கொடுக்குது. கன்வெக்ஷன் ரெயின்ஃபால் கொடுத்து ஜூன் மாசத்துல மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த லோ மேலே போகிறதுனால என்ன ஆயிடுது, பெஷாவரில் கேஞ்சட்டிக் பெல்ட்லலாம் வந்து அந்த லோ உருவாகி இங்கே லோ ஃபார்ம் ஆகி இங்கே காற்று சூடாகி மேலே போய்கிட்டு கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி மழை பெய்யுது. ஸோ இந்த லோ இங்கே இருந்தாலும் நமக்கு ஏன் இந்த விண்ட்ஸ் வந்து இங்கே மழை கொடுக்கல அப்படின்னா, இந்த ஹை வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஹை வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கும் டில் ஜூன் வரைக்கும். ஜூன் மாசத்துல தான் என்ன ஆகுது, இந்த ஹை வந்து டிஸப்பியர் ஆகி இங்கே அதே லெவலில் ஒரு லோ உருவாகுது. ஸோ தரையிலையும் லோ இருக்கு, ஆப்கானிஸ்தான் ரீஜன்லயும் ஒரு லோ இருக்கு, அதாவது ட்ரோபோஸ்பியர் லெவல்லையும் ஒரு லோ இருக்கு. ஸோ இந்த லோல இருந்து மேலே போற காத்து இந்த லோல அப்சார்ப் ஆகி இன்னும் மேலே போகுது. ஸோ இங்க பயங்கரமான ஒரு லோ கண்டிஷன் உருவாகிறதுனால தான் இந்த ரீஜன்ல வந்து சம்மர் சீசன்ல சீல உருவான ஹை வந்து சடனா வந்து ஒரு புல்லு வருது. இந்த ஹை வந்து இங்க டாமினேட் ஆயிட்டு இருக்கிற வரைக்கும் சீல இருந்து காத்தே வரமாட்டேங்குது. ஸோ இந்த ஹை என்னைக்கு போயிட்டு இந்த இடத்துல லோ உருவாகுதோ, கீழேயும் லோ, ட்ரோபோஸ்பியர் லெவல்லையும் லோ, இந்த ரெண்டு லோவும் வந்து ஒரு வேக்யூம் பம்ப் மாதிரி கடல்ல இருக்கிற அந்த காத்து எல்லாத்தையும் சக் பண்ணுது. அப்படி சக் பண்ணும்போது தான் கரெக்டாக ஜூன் மாசத்துல ட்ரிகர் ஆகி உங்களுக்கு மழை பெய்யுது. ஸோ ஷிஃப்டிங் ஆஃப் தி சப்ட்ராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் டுவர்ட்ஸ் தி நார்த் ஆஃப் தி Tibetan plateau and the withdrawal of the high pressure created, anticyclonic high pressure conditions created in the tropospheric region above the Pakistan. அந்த வித்ரால் ஆறுறதுனால கீழே லேண்ட்ல இருக்க லோ மேல இருக்க லோ ரெண்டுமே லோவா இருக்கிறதுனால அது வந்து இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ வேக்யூம் பம்ப் டு அப்சார்ப் ஆல் தி சவுத் வெஸ்ட் விண்ட்ஸ் அண்ட் திஸ் இஸ் காசிங் தி சடன் பஸ்ட். இப்போ நமக்கு வந்து லேண்ட் ரீஜன்ல சூடாக ஆரம்பிக்கிறது ஏப்ரல்லே ஆயிடுது, மேலே ஆயிடுது. ஆனால் ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறமா தான் உங்களுக்கு மான்சூன் வந்து கேரளாவில் ஹிட் ஆகி மழை பெய்யுது. ஏன் அது ஜூன் மாதம் 6ஆம் தேதி தான் இந்த விண்ட் இங்கே வருது? ஏன்னா ஜூன் மாதம் வந்த பிறகு தான் இவன் வந்து இந்த ஜெட் ஸ்ட்ரீம் வந்து மேலே போகிறான். இந்த ஜெட் ஸ்ட்ரீம் மேலே போகிறதுனால இங்கே ஒரு லோ உருவாகி அது ஒரு வேக்யூம் பம்ப் மாதிரி சக் பண்ணுது. இந்த சடன் சக்கிங் ஆஃப் தி ஏர் டுவர்ட்ஸ் தி லேண்ட் because of the shift of the jet streams is called as the burst of the monsoon. Burst of the monsoon or onset of monsoon. இதான் நம்ம onset அப்படின்னு சொல்றோம், burst அப்படின்னு சொல்றோம். ஸோ கான்செப்ட் புரிஞ்சிச்சா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இதுல வந்து ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம பார்த்துருப்போம். இவ்வளோ நேரமா நம்ம வந்து வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீமோட ரோல் தானே பார்க்குறோம். இந்த ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்னா என்ன அப்படின்னா, கோட்டீஸ்வரம் என்ன சொல்றாரு, இந்த டிபெட்டோடைய மேல் ரீஜன்ல வந்து உங்களுக்கு வந்து சம்மர் சீசன்ல டிபெட்டோட கீழே லோ உருவாகுது ஹீட்னால. ஆனால் டிபெட்டோட மேலே வந்து ஒரு ஹை உருவாகுதுல, இந்த ஹை வந்து ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்துதுல. இந்த ஹைவோடைய சதர்ன் பிரான்ச், இந்த ஹைவோடைய சதர்ன் பிரான்ச் இருக்குல்ல, இந்த ஹைவோடைய சதர்ன் பிரான்ச் தான் இட் இஸ் கால்ட் அஸ், இந்த ஹையோட சதர்ன் பிரான்ச் தான் இது. இந்த சதர்ன் பிரான்ச் தான் சம்டைம்ஸ் என்ன ஆகும், குட்டி குட்டியா இருக்கிற சர்க்கிள் ட்ரோபோஸ்பியர் லெவல், இது ட்ரோபோஸ்பியர் லெவல் கீழே இல்லை, ட்ரோபோபாஸ் லெவல்ல இந்த பிரான்ச் வந்து இப்படி வரும், சுத்துதுல. ஏன்னா அது ஆன்டிசைக்ளோனிக் கண்டிஷன். இந்த ஆன்டிசைக்ளோனிக் கண்டிஷன்ஸோடைய சதர்ன் எண்ட் தான் என்ன ஆகுது, ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷன்ல ட்ரோபோஸ்பியர் லெவல்ல இப்படி ஒரு விண்டோ உருவாக்குது. இந்த விண்டோ தான் வந்து நம்ம டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்றோம். டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் இதுதான் போயிட்டு சொமாலியன் ஜெட் ஸ்ட்ரீமா வந்து சொமாலியா ரீஜன்ல ஆப்பிரிக்கால சொமாலியன் ஜெட் ஸ்ட்ரீம் சொல்றாங்க. நம்ம எங்க இந்த டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் சொல்றோம். இந்த டிராபிக்கல் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் தான் என்ன பண்ணுது, நமக்கு இந்த ஈஸ்டர்லி டைரக்ஷனை கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம பே ஆஃப் பெங்கால் உருவான சைக்ளோன் வந்து லேண்ட் ஹிட் ஆகிறதுக்கும் இந்த ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் ஒரு புஷ் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் தியரிட்டிக்கல் தான். இந்த ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் தான் வந்து என்ன ஒரு முக்கியமான ரீசனை பண்ணுது அப்படின்னா, இப்போ நீங்க சைக்ளோன்ல அரேபியன் சி பிரான்ச், பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்னு பார்க்குறோம். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் இப்படி வருது, அரேபியன் சி பிரான்ச் டேரக்டா வந்து வெஸ்டர்ன் காட் சைட் பண்ணி இங்கே மழை கொடுக்குது. ஆனால் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் இப்படி தானே போகுது. இப்படி போன பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் எப்படி வந்து ஈஸ்டர்லி டைரக்ஷன்ல திரும்பி கேஞ்சட்டிக் பெல்ட்டுக்குள்ள வருது, அதுதான் கொஸ்டின். இது எப்படி ஈஸ்டர்லி டைரக்ஷன்ல திரும்பி கேஞ்சட்டிக் பெல்ட்டுக்குள்ள வருது அப்படின்னா, இந்த இடத்துல பெஷாவர் ரீஜன்ல ஃபார்ம் ஆன லோ தான் காரணம். இந்த பெஷாவர் ரீஜன்ல ஃபார்ம் ஆன லோ வந்து என்ன பண்ணுது, இந்த இடத்துல தானே இப்போ உங்களுக்கு ஐடிசிசெட் இருக்கு. ஸோ உங்களுடைய ஐடிசிசெட் இங்கே இருக்கிறதுனால it is being absorbed here, and in the easterly jet stream தான் என்ன பண்ணுது, it is pushing the Bay of Bengal branch towards the Gangetic plain. அதனால தான் Bay of Bengal branch வந்து சவுத் வெஸ்டா இருந்தாலும் அது சவுத் ஈஸ்டா மாதிரி Bay of Bengal குள்ள இப்படி போகுது. Bay of Bengal branch of south west monsoon. ஸோ அதனால தான் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ இங்கெல்லாம் மழை பெய்யுது அப்படிங்கிறது we have to understand. ஸோ இதுதாங்க கோட்டீஸ்வரம் சொன்ன இந்த கான்செப்ட் which is proved by the Monex expedition in 1973. இதுதான் இம்பாக்ட். ஸோ இம்பாக்ட் ஆஃப் டிபெட்டியன் பெனின்சுலானா என்னன்னா, நாங்க மேலே எழுதியிருக்கிறத மட்டும் எழுதிடுங்க, நான் டிக்டேட் பண்ணல. அப்போ அந்த டிக்டேட் பண்ண விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிடுங்க, அதை மட்டும் எழுதிக்கோங்க.
இந்த டயக்ராம் வரைஞ்சு அதை மட்டும் எழுதிக்கிட்டனால இதான் டிபெட்டியன் பிளானின்சுலா கான்செப்ட். அவ்வளவுதான் டிபெட்டியன் பிளாட்டூ கான்செப்ட். ஸோ எல் நீனோ ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அடுத்த கான்செப்ட் வந்து எல் நீனோ, லா நீனோ. ஸோ எல் நீனோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நார்மல் கண்டிஷன்ஸ்ல என்ன ஆகும், ஆஸ்திரேலியன் சைடில் இந்த மாதிரி ஒரு வார்ம் வாட்டர் பூல் இருக்கும். இந்த வார்ம் வாட்டர் பூல் பர்ஸ்ட் ஆகி பெரு கிட்ட போயிட்டு, பெரு கிட்ட இந்த பெருவியன் கரண்ட் வீக்கன் ஆகி அங்கே ஒரு வார்ம் ஓஷன் கரண்ட் உருவாகி பெரு ரீஜனில் மழை பெய்யறதும் ஆஸ்திரேலியாவில் ட்ராட் வரது தான் எல் நீனோ அப்படின்னு சொல்கிறோம். நார்மல் கண்டிஷன் இன்டென்சிஃபை ஆகிறது லா நீனான்னு சொல்கிறோம். எல் நீனோனா என்ன, லா நீனானா என்ன, நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த எல் நீனோ நடக்கிறப்ப என்ன ஆகுது, இதுதான் வந்து எல் நீனோ. இந்த எல் நீனோ இயரில் நடக்கும்போது ஸோ நார்மல் கண்டிஷன்லையும் லா நீனா டைம்லையும் ஆஸ்திரேலியன் ரீஜனில் தான் லோ ப்ரெஷர் இருக்கு. இந்த ஹாட் வாட்டர் வந்து என்ன பண்ணுது, இட் இஸ் இன்டென்சிஃபைங் தி மான்சூன். ஆனா இந்த எல் நீனோ இயர்ல இந்த ஹாட் வாட்டர் இந்த சைடு போறதுனால இந்த இடத்துல டிராட் வருது. இங்க டிராட் வரதுனால இட் இஸ் ஆல்சோ வீக்கனிங் தி மான்சூன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் வீக்கன் அப் பண்ணுது அப்படின்னா, இது வந்து இந்த ஆப்பிரிக்கா ரீஜன்ல உருவாகினா அந்த மஸ்கரைனஸ் ஹையை வந்து உருவாகிறத வீக்கன் அப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க இப்படி போறதுனால இந்த ரீஜன்ல வந்து மஸ்கரைனஸ் ஹை வந்து உருவாகாம இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ எல் நீனோ நடக்கிறதுனால ஏன் மஸ்கரைனஸ் ஹை உருவாகல? மஸ்கரைனஸ் ஹைனா அந்த ஹை பிரஷர் விச் இஸ் பீங் கிரியேட்டட் இன் தி அரேபியன் சி. அந்த அரேபியன் சீல உருவாகிற ஹை பிரஷர் ஏன் உருவாறது இல்லை அப்படின்னா தெரியாது. எல் நீனோ வருது, மஸ்கரைனஸ் ஹைஸ் ஒழுங்கா உருவாக மாட்டேங்குது, அதனால மான்சூன் வீக்கன் ஆகுது. அவ்வளவுதான், இவ்வளவுதான் தெரியும். லானினா டைம்ல என்ன ஆகுது, லானினா இஸ் இன்டென்சிஃபைட் வெர்ஷன் ஆஃப் தி நார்மல் கண்டிஷனுங்கிறதுனால நார்மலா இருக்கிறது எப்பவுமே இன்டென்சிஃபை ஆகும். அதனால நார்மல் மான்சூன் இன்டென்சிஃபை ஆகுது. ஸோ லானினா நடக்கும்போது நமக்கு சர்ப்ளஸ் மான்சூனும், எல் நீனோ நடக்கும்போது நமக்கு டெபிசிட் மான்சூனும் வருது. ஸோ எல் நீனோ இப்போ 2016, 17, 18 பார்த்தீங்கன்னா ட்ராட் இயர்ஸ். இந்த 3 வருஷமும் நமக்கு எல் நீனோ இருந்தது. அதனால என்ன ஆச்சு, நமக்கு மழையே பெய்யல. ஆனா இப்போ 1920, இப்போ 2019 இருக்கட்டும், 20 இருக்கட்டும், 21, 22 இருக்கட்டும், கடந்த இப்போ 2019ல எதுவுமே ஆகல. ஆனா 2020, 21, 22 இந்த 3 வருஷமும் வந்து லானினா இயர்ஸ். எல் நீனோ முடிஞ்சோடனே லானினா வரும். இந்த லானினா இயர்ஸா இருக்கிறதுனால இந்த 3 வருஷமாவும் நமக்கு என்ன வருது, நமக்கு வி ஆர் கெட்டிங் வெரி குட் மான்சூன். நார்மல் அண்ட் அபோவ் நார்மல் மான்சூன் தான் வந்து இந்த 3 வருஷமா கண்டினியூஸா. ஸோ ஹேட்ரிக் லானினா இயர் இப்போ நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ அதனால தான் மான்சூனும் இந்த 2-3 வருஷமா நல்லாவே இருக்கு. ஓகே, நான் இந்தியன் மான்சூன் பத்தி இம்பாக்ட் ஆஃப் தி எல் நீனோ லானினா பத்தி வில் டிஸ்கஸ் லேட்டர். ஸோ எல் நீனோ வந்தா டெபிசிட் மான்சூன், லானினா வந்தா சர்ப்ளஸ் மான்சூன், அவ்வளவுதான். ஏன் எல் நீனோ வந்தா டெபிசிட் மான்சூன்? பிகாஸ் மஸ்கரைனஸ் ஹை விச் இஸ் பீங் ஃபார்ம்ட் இன் தி ஈஸ்ட் ஆஃப் தி மடகாஸ்கர் பார்த்தோம்ல, ஈஸ்ட் ஆஃப் தி மடகாஸ்கர் ஃபார்ம் ஆகிற அந்த ஹை வந்து ஃபார்ம் ஆக மாட்டேங்குது பிகாஸ் ஆஃப் எல் நீனோ. அதுதான் ரீசன். ஏன்னா எல் நீனோ இஸ் இம்பாக்டிங் தி குளோபல் பேட்டர்ன் டுவர்ட்ஸ் தி வேர்ல்ட், அவ்வளவுதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் போகலாம். ஸோ இதாங்க சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் கரெக்டாக ஜூன் மாசத்துல என்ன ஆகுது, ஜூன் மாசத்துல வந்து இந்த வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் வந்து மேலே ஷிஃப்ட் ஆகிறதுனால இங்க உருவான ஹை வந்து மேலே போயிடுது. இந்த உருவான ஹை மேலே போயிட்டு இங்க லோ ஆயிடுது. அதனால இங்க இந்த ஹை இருந்து அந்த ரெயினை பிளாக் பண்ணிட்டு இருந்த ஹை போனதுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, பிகாஸ் ஆஃப் ஹீட் தரை லெவல்ல ஒரு லோவும் ட்ரோபோபாஸ் லெவலையும் லோ இருக்கு, மேலேயும் லோ இருக்கு, கீழேயும் லோ இருக்கு. அந்த 2 லோவும் வந்து ஒரு வேக்யூம் மாதிரி கரெக்டா ஜூன் மாசத்துல இருக்குது. ஏப்ரல் மே 2 மாசத்துலயும் சூடானாலும் அது ஏன் மழையா பெய்யறது இல்லைன்னா, இந்த ஜெட் ஸ்ட்ரீம்னால வந்த ஹை வந்து ட்ரை கண்டிஷன்ஸை உருவாக்குது. அதனாலே அது பிளாக் பண்ணும். அதுதான் லூவாவே இருக்கும். இந்த லூ இருக்கிற வரைக்கும் மழை பெய்யாது. என்னைக்கு வந்து அந்த ஜெட் ஸ்ட்ரீம் மேலே போதோ அப்போதான் அந்த வேக்யூம் பம்ப் ஆன் ஆகுது. இங்க தரையிலையும் லோ, ட்ரோபோபாஸ்லயும் லோ, இந்த 2 லோவும் வந்து அப்படியே ஒரு வேக்யூம் பம்ப் மாதிரி இழுக்கும்போது ஜூன் மாசம் முதல் வாரம் ஃபர்ஸ்ட் வீக் இந்த என்டையர் சவுத் வெஸ்ட் விண்ட்ஸும் இந்தியாவை நோக்கி வருது. அப்படி வரும்போது ஃபர்ஸ்ட் கேரளாவை ஹிட் பண்ணுது. ஸோ நாட் ஆட்டோமேட்டிக்லி இங்கே வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிறதுனால வி ஆர் கெட்டிங் தி ஹையஸ்ட் ரெயின்ஃபால் இயர். கிட்டத்தட்ட 250 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து நமக்கு இங்கே கிடைக்குது. ஸோ 250 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து ஸோ இந்த இதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே வந்து நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஹிட் ஆகுதுல, சவுத் வெஸ்ட் மான்சூன் ஹிட் ஆகும்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிறதுனால இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளேன்ஸ்ல 250 சென்டிமீட்டர் வருது. ஸோ இந்த மான்சூன் அப்படியே இங்கே வரும்போது இங்கே வந்து நமக்கு டப்பி, நர்மதா அப்படின்னு 2 ரிவர் வந்து ஒரு ஓப்பனிங் கொடுக்குதா. ஸோ அதனால இந்த டப்பி நர்மதாக்குள்ள போயிட்டு இந்த ரீஜன்லாம் ஒரு 50 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை கொடுக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த சவுத் வெஸ்ட் வந்து அப்படியே இங்கே ஃப்ளோ ஆகுதா, இங்கே வந்து ஆரவல்லிக்கு பேரலாக இது போகுது. ஸோ ஒரு மலை இருந்து ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால், மான்சூனுக்கு வந்து ஓரோகிராஃபி தான். அந்த விண்டு வந்து இப்படி வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ல இப்படி ஹிட்டி ரைஸ் ஆகிறதுனால தான் இங்கே வந்து நமக்கு கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுனா மழை பெய்யுது. ஸோ இந்த ரீஜனில் என்ன ஆயிடுது, ஆரவல்லிக்கு இது பேரலாக போகிறதுனால இந்த ஓரோகிராஃபி எஃபெக்ட் இல்லாததுனால இப்படி பேரலாக போயிடுது. அதனால தான் ராஜஸ்தானில் மழையே இல்லை. ஓகே, இட் இஸ் பீங் பேரலல் டு ஆரவல்லி. ஸோ கரெக்டாக ஆரவல்லி வரைக்கும் உங்களுக்கு மழை பெய்யும். ஸோ உங்களுக்கு மகாராஷ்டிராவில் மழை பெய்யும், குஜராத்தில் மழை பெய்யும். ஆனால் என்னைக்கு இந்த ஆரவல்லி ஆரம்பிக்குதோ கரெக்டாக இந்த கராச்சியோடைய பாயிண்ட் இங்கே தான் கராச்சி இருக்கும். கராச்சிலேருந்து ஒரு நேராக ஒரு பாயிண்ட் பண்ணணும். ஆரவல்லி ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு மழை பெய்யாது. இந்த இடத்துல வந்து பேரலாக போகிறதுனால ட்ரையாக இருக்கும். ஸோ அதனால தேர் ஓன்ட் பி எனி ரெயின்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த சைடில் வந்து உங்களுக்கு பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் வருது.
ஸோ பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் இப்படி சவுத் வெஸ்ட்டாக தானே போயிட்டு இருக்கும். சவுத் வெஸ்ட்டாக போயிட்டு இங்கே என்ன அரக்கன்ஹோமா ஹில்ஸ் இருக்கும். அரக்கன்ஹோமா ஹில்ஸ் ஆஃப் மியான்மர் அங்கே பட்டு மழை கொடுக்கும். அதே மாதிரி ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸில் பட்டு மழை கொடுக்குது. இதே சவுத் வெஸ்ட் இந்த அரக்கன்ஹோமா ஹில்ஸ் வந்து ஒரு பேரியராக இருக்கிறதுனால இந்த அரக்கன்ஹோமா ஹில்ஸில் பட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகி இந்த காசி காரோ ஜெயின்டியா ஹில்ஸ்லாம் பட்டு இங்கெல்லாம் பயங்கர மழை பெய்யும் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்னால. ஸோ இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இப்படி சவுத் வெஸ்டா போறவன் ஏன் வந்து அரேபியன் சி பிரான்ச் திரும்ப கேஞ்சட்டிக் பெல்ட்டுக்குள்ள வரான்? ஏன்னா பெஷாவர்ல ஒரு லோ உருவாகி இருக்கு. பிளஸ் இங்க இருந்து இந்த ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் வருதுல டிபெட்ல உருவான அந்த ட்ரோபோபாஸ் லெவல்ல உருவான இந்த ஹை வந்து இப்படி வந்து ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீமா வந்து இந்த ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் பிளஸ் லோ விச் இஸ் பீங் கிரியேட்டட். ஸோ ஐடிசிசெட் இங்கே தானே இருக்கு. ஸோ டைரக்ஷன் இப்படி போனாலும் ஐடிசிசெட் இங்கே தான் இருக்கிறதுனால இந்த ஐடிசிசெட் பிளஸ் இந்த லோ இந்த ஜெட் ஸ்ட்ரீம் இது எல்லாத்தையும் வந்து டுவர்ட்ஸ் கேஞ்சட்டிக் பிளேன்ல அப்சார்ப் பண்ணுது. அதனால தான் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் வந்து கேஞ்சட்டிக் பிளேன்ஸ் வழியா உள்ள வந்து நமக்கு பீகார்ல யூபியில் பஞ்சாப் ஹரியானா வரைக்கும் மழை பெய்யுது. ஸோ அஃப்கோர்ஸ் கல்கட்டாவில் 110 சென்டிமீட்டர் மழை இருக்கும். ஆனால் பாட்னா ரீஜன்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிரும். இங்கெல்லாம் வந்து 50-60 சென்டிமீட்டர் ரெயின் வரதே பெரிய விஷயம். ஸோ பாட்னால வந்து ஒரு 70 சென்டிமீட்டர் வரும். பஞ்சாப்லலாம் 60 சென்டிமீட்டர் ரெயின் வந்தாலே பெரிய விஷயம். ஸோ இதுதான் வந்து ரெயின்ஃபால் பேட்டர்ன் ஆஃப் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். இப்போ என்ன ஆகுது? ரிட்ரீட்டிங் மான்சூனும் ஒன்றும் இல்லை. ரிட்ரீட்டிங் மான்சூனும் ஒன்றும் கிடையாது. இந்த ஐடிசிசெட் இங்கே ஃபார்ம் ஆயிருக்குல்ல. ஸோ வின்டர் சீசனில் இந்த ஐடிசிசெட் என்ன ஆகும்? செப்டம்பர் மாதத்தில் திரும்ப ஈக்குவேட்டருக்கு போயிடும். ஸோ திரும்ப வந்து டிசம்பர் மாதத்தில் அது போதில்ல. ஸோ இந்த ஐடிசிசெட் கீழே இறங்கி போகிறது தான் ரிட்ரீட். இந்த ஐடிசிசெட் கீழே இறங்கி போக என்ன ஆகும்? இந்த மான்சூன்லாம் வந்து நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ கரெக்டாக வந்து செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து இந்த ஐடிசிசெட் கீழே போக ஆரம்பிக்கும். ஏன்னா செப்டம்பர் வந்து ஈக்குவேட்டருக்கு போகிறதுனால இந்த ஐடிசிசெட் கீழே போகுது. இந்த ஐடிசிசெட் கீழே போக இந்த லோ ப்ரெஷர் எஃபெக்ட் கிரியேட்டடும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால ரிட்ரீட் ஆகுது. ஸோ கரெக்டாக அக்டோபர் மாதத்தில் என்ன ஆயிடுது? இந்த ஐடிசிசெட் நம்ம ஈக்குவேட்டருக்கு கீழே போக ஆரம்பிக்கிறதுனால அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக we are getting a northeast trade winds is re-established and that is causing the northwest monsoon. இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த என்டையர் இந்தியாவிலேருந்து ட்ரை காற்று தான் வரும். இந்த ட்ரை காற்று இருக்குது. இந்த நார்த் ஈஸ்ட்லேருந்து வருது. ட்ரை காற்றா இருக்குது. ஸோ அதனால் இந்தியா ஃபுல்லாக மழை பெய்யாது. ஆனால் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் மட்டும் இங்கே வரும்போது மாய்ஸ்சர் எடுத்துகிட்டு வரதுனால தமிழ்நாடு ரீஜனில் மட்டும் நார்த் ஈஸ்ட் டைமில் மழை பெய்யும். ஸோ அதனால தான் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நமக்கு மழை பெய்யுது. ஸோ வி ஆர் கெட்டிங் தி ரெயின்ஃபால் இயர், ஷார்ட் ரெயின்ஃபால். இப்போ நம்ம அதே தமிழ்நாடோட ரெயின்ஃபால் பேட்டர்ன் படிப்போம். குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு இது வரையணும்ல. ஸோ இங்கே தமிழ்நாடோட பேட்டர்ன் வரையும்போது சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்கிறப்போ என்ன ஆகுது? நமக்கு இங்கே வந்து பால்காட் பாஸ் இருக்குது. பால்காட் பாஸ் இருக்கிறதுனால கோயம்புத்தூர் ரீஜன்லையும் இங்கே மலை வெஸ்டர்ன் காட்ஸே இங்கே முடிஞ்சிருதுல. முடியறதுனால கன்னியாகுமரி ரீஜன்லையும். ஸோ கன்னியாகுமரியில் இங்கே மழை பெய்யுது. வெஸ்டர்ன் காட்ஸோட எண்டிங் டிப் இருக்குது. ஸோ கன்னியாகுமரி ரீஜனில் நல்ல மழை பெய்யுது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 90 சென்டிமீட்டர் ரெயின்ஃபாலும் பால்காட் பாஸ் வழியாக வர இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்னால நமக்கு இந்த டயக்ராமில் இன்னும் நல்லா புரியும் உங்களுக்கு. ஸோ கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா பால்காட் கேப் இருக்கா. ஸோ அதனால சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்த பால்காட் கேப் வழியாக கோயம்புத்தூர் நீலகிரி ரீஜனில் கொஞ்சம் மழை கொடுக்குது. அதே மாதிரி கன்னியாகுமரி ரீஜனில் கொஞ்சம் மழை கொடுக்குது. ஏன்னா இது ரெண்டு தான் வருது. ஏன்னா ஆல் திஸ் ரீஜன் இஸ் ரெயின் ஷேடோ ரீஜன். ஏன்னா இங்கே வந்து படுற மழை வந்து நம்ம சீனூக்கெலாம் பார்த்தோம்ல, ரெயின் பேரிங் சைடில் மழை பெஞ்சிட்டு அது மேலே ரைஸ் ஆகி இந்த சைடில் இறங்கும்போது ரெயின் ஷேடோ. ஸோ இங்கே ஒரு மலை இருக்குது. வந்து இங்கே பட்டு இங்கே க்ளவுட் ஃபார்மேஷன் ஆகி மழை கொடுத்துட்டு இந்த சைடில் இறங்கி போகும்போது ட்ரையாக தான் போகும். ஸோ இந்த என்டையர் ரீஜன்லையும் மான்சூன்னால மழையே இருக்காது, சவுத் வெஸ்ட் மான்சூன்னால. ஸோ இந்த கேப்பில் மழை இருக்குது. அப்புறம் நர்மதா ட்ரப்பியில் மழை இருக்குது. அப்புறம் கேஞ்சட்டிக் பெல்ட்டில் மழை இருக்குது. ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூனில் தான் இங்கே மழை வரும். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ கோயம்புத்தூர்லையும் கன்னியாகுமரியில் மட்டும் மழை பெய்யும். நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரும்போது தான் ரெஸ்ட் ஆஃப் தி தமிழ்நாடுல மழை பெய்யும். நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரும்போது தான் we'll get rest of the தமிழ்நாடு ரெயின். we'll get almost 200 to 250 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் பிகாஸ் ஆஃப் நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஸோ இதுதான் வந்து 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வரைக்கும் கிடைக்குது இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு வரையும்போது ஒன்றும் இல்லை. சவுத் வெஸ்ட்டில் கோயம்புத்தூரும் கன்னியாகுமரி, நார்த் ஈஸ்ட்டில் என்டையர் ரெஸ்ட் ஆஃப் தி தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி பேட்டர்ன் வருது. ஸோ இதான் வந்து ஆனுவல் ரெயின். இது வந்து என்சிஆர்டியில் எடுத்த டயக்ராம் தான். ஸோ மான்சூனோட எஃபெக்ட் ஹையஸ்ட்டாக எங்கே இருக்குது? ஏன்னா இங்கே அரக்கன்ஹோமா ஹில்ஸ் இருக்கிறதுனாலையும் இங்கே வந்து காரோ காசி ஹில்ஸ் இருக்கிறதுனாலையும் சவுத் வெஸ்ட் மான்சூன்னால இந்த மௌசன்ராம் வெட்டஸ்ட் பிளேஸ் அங்கே வந்து மழை பெய்யுது. அதே மாதிரி இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் இங்கே வருதுல்ல, இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் வந்து அப்படியே இந்த ரீஜன்லையுமே வந்து நமக்கு வந்து இங்கே தான் மழை இருக்குது. ஸோ இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் வந்து இட் வில் கோ அப் டு ஹிமாலயாஸ். ஸோ இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் வந்து நமக்கு இங்கே வரதுனால காசி காரோவில் மழை இருக்குல்ல, இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் கொஞ்சம் இப்படி திரும்புதில்ல. இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் இங்கே இருக்கிற ஹிமாலயாஸில் பட்டு அசாம் பிளைன்ஸ்லையும் மழை கொடுக்கும். ஸோ அதனால தான் அசாம் ரீஜன்லையும் கொஞ்சம் நிறைய மழை இருக்குது.
ஸோ எங்கெங்கெல்லாம் ஹில்ஸ் இருக்கும் அங்கே தான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மழை இருக்கும். ஸோ இங்கே ஹிமாலயாஸ் இருக்குது, அதனால வி ஆர் கெட்டிங் தி ஹையஸ்ட் ஹில்ஸ். இங்கே காசி, காரோ, ஜெயின்டியா ஹில்ஸ் இருக்குது, அதனால ஹியர் வி ஆர் கெட்டிங் தி ஹையஸ்ட் ரெயின். இங்கே வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிறதுனால வி ஆர் கெட்டிங் தி ஹையஸ்ட் ரெயின். ஸோ ஹையஸ்ட் 400 and above சென்டிமீட்டர் இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்த லெவலில் உங்களுக்கு 200 to 400 இருக்கும். அதுக்கு அடுத்த லெவலில் தமிழ்நாடு நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரதான் இங்கே இருக்குது. ஸோ இந்த என்டையர் ரீஜனும் ரெயின் ஷேடோ ரீஜன். இங்கே ஆரவல்லி இருக்கிறதுனால ட்ரையாக இருக்குது. ஸோ அந்த பேட்டர்ன் தான். ஸோ இங்கே எப்படி இப்படி ஒரு பேட்டர்ன் வருது, இந்த பேட்டர்னுக்கு காரணம் என்ன இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பேட்டர்னுக்கு காரணம் அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் ஆஃப் மான்சூன். ஓகே, அதனால இங்கே கொஞ்சம் மழை இருக்குது. பட் இட் இஸ் டிக்ரீசிங் ஆர்டர். ஸோ அதுதான் வந்து யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வித் திஸ் வந்து வி ஆர் கெட்டிங் தி ஐடியா ஆஃப் மான்சூன். மான்சூன்னா என்ன, அதோட பேட்டர்னா என்ன, டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஃபைனலாக வந்து நார்மல் மான்சூன்னா என்ன, பிலோ நார்மல்னா என்ன, அபோவ் நார்மல்னா என்ன அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம மான்சூன் அப்படிங்கிறத வந்து ராஷமன் எஃபெக்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்த்தோம், இப்போ இதை கன்க்ளூட் பண்ணிடலாம். ராஷமன் எஃபெக்ட் மாதிரி ஒரு டைமென்ஷன்லேருந்து எப்படி வந்து லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம். தெர்மல் கான்செப்ட்ல பிகாஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் அண்ட் கூலிங் லோ ஹை. இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் 25 டிகிரியில் வரதுனால லோ ப்ரெஷர் வந்து உருவாகுது, அதனால அதுதான் வந்து பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சை அட்ராக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம், அதனால தான் வந்து லோ வருது. டிபெட்டன் பிளாட்டூ அண்ட் ஹிமாலயாஸ் ஒரு டைமென்ஷனில் சவுத் வெஸ்டையும் நார்த் ஈஸ்டையும் ட்ரிகர் பண்ணுது. ஜெட் ஸ்ட்ரீம் பைஃபர்கேஷன் இஸ் ஆல்சோ டூயிங் அ ட்ரிகர். எல்னினோனால சவுத் வெஸ்ட் மான்சூன் வீக்கன் ஆகுது. இது அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அதே மாதிரி சொமாலி ஜெட் ஸ்ட்ரீம் தான் வந்து இந்த ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் ஆஃப் டிபெட் தான் சொமாலி ஜெட் ஸ்ட்ரீமாக அங்கே உருவாகுது. மஸ்கரினஸ் ஹை, அதாவது ஹை கிரியேட்டட் இன் தி ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் மடகாஸ்கர், அதுதான் வந்து இதுதான் அந்த மஸ்கரினஸ் ஹை. நமக்கு இங்கே சம்மர் சீசனில் இங்கே ஹை ப்ரெஷர் உருவாகுதுல, இந்த ஹை ப்ரெஷர் இன்டென்சிஃபைடாக உருவாகுது இந்த ரீஜனில் தான். இந்த ஹை ப்ரெஷர் தான் இங்கே இப்படி மழையாக வருது, இதுதான் வந்து மஸ்கரினஸ் ஹைன்னு சொல்கிறோம். ஸோ இந்த எல்லா ரீஜன்னாலையும் உங்களுக்கு வேறு டைமென்ஷன்லேருந்து கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மான்சூனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பிலோ நார்மல், அபவ் நார்மல் அண்ட் டெபிசிட் சர்ப்ளஸ் அப்படின்னு 5ஆ பிரிக்கிறோம்ல. நம்ம நார்மல் மான்சூன், பிலோ நார்மல் மான்சூன், அபவ் நார்மல் மான்சூன், டெபிசிட் மான்சூன், சர்ப்ளஸ் மான்சூன் அப்படின்னு 5 கேரக்டரிஸ்டிக் சொல்றோம். இது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா லாங் பீரியட் ஆவரேஜ். லாங் பீரியட் ஆவரேஜ் அப்படின்னா என்னதுன்னா, கடந்த 50 வருஷத்துல 30 வருஷம் இல்லை 50 வருஷம் எடுத்துக்கிறோம். இப்போ கரண்டா நம்ம 50 வருஷம் தான் ஃபாலோ பண்றோம். இன்னில இருந்து முன்னாடி ஒரு 50 வருஷம் வரைக்கும், பிஃபோர் 50 இயர்ஸ் வரைக்கும் வாட் வாஸ் தி ஆவரேஜ் ரெயின்ஃபால் பிகாஸ் ஆஃப் மான்சூன் இன் இந்தியா. இந்தியாவில் மான்சூன்னால ஆவரேஜ் ரெயின்ஃபால் கடந்த 50 வருஷத்துல எவ்வளோ வருது. ஒரு வருஷத்துல இப்போ ஒரு வருஷம் வந்து 90 சென்டிமீட்டர், இன்னொரு வருஷத்துல 100 சென்டிமீட்டர், இந்த மாதிரி ஒரு ரீஜன்லயும் இருக்கு. ஸோ இந்தியா ஃபுல்லாக ஓவரால் ஆவரேஜ் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு வருஷம் வந்து 89 இருக்கும், ஒரு வருஷம் 88 இருக்கும், ஒரு வருஷம் 87 இருக்கும், இன்னொரு வருஷம் 92 இருக்கும். இந்த மாதிரி 50 வருஷத்தோட ஆவரேஜ் எடுத்தா அதான் வந்து லாங் பீரியட் ஆவரேஜ். இந்த லாங் பீரியட் ஆவரேஜ் ஆஃப் இந்தியன் மான்சூன் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கு அப்படின்னா, இப்போ ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா 87 சென்டிமீட்டர் இருக்கு. ஓகே, அட் ப்ரெசென்ட் வந்து 1971 to 2020 இந்த 50 வருஷத்தை எடுத்துக்கணும். இந்த 50 வருஷத்துல அது வந்து 87 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ ரெயின்ஃபால் வந்து 87 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெயின்ஃபால் 87 சென்டிமீட்டர் இருக்கு. இதை விட கம்மியாச்சுன்னா அது பிலோ நார்மல், இதை விட அதிகமாச்சுன்னா அபவ் நார்மல். இன்னும் த்ரெஷோல்டு கீழே போச்சுன்னா அது டெபிசிட், இன்னும் இது அப்பர் த்ரெஷோல்டுக்கு மேலே போச்சுன்னா இது. ஸோ நம்ம என்ன பண்றோம், ஒரு பேண்டை உருவாக்கிக்கிறோம். ஒரு பேண்டை உருவாக்கிட்டு 87 சென்டிமீட்டர் பெஞ்சா அது வந்து 100%. கரெக்டா? 87% பெஞ்சா அது 100%. பிளஸ் ஆர் மைனஸ் 5ல ஒரு பேண்டை உருவாக்கிக்கணும். பிளஸ் ஆர் மைனஸ் 4ல. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 4னா -4ல 96, பிளஸ் 4னா எவ்வளோ வருது நமக்கு, 104 வருது. 96 and 104 லெவல் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் நார்மல். ஓகே, இது நார்மல் அப்படின்னு சொல்றோம். ஸோ கரெக்டாக ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 கிட்ட நம்ம ஒரு வச்சுக்கணும். ஸோ பர்சன்டேஜில் 87 பெஞ்சா 100%, 87க்கு கம்மியாக பெஞ்சதுன்னா இப்போ வந்து 88 பெய்யுதுன்னா 99% வரும்ல. 87 பெய்யுதுன்னா, ஸோ இங்கே 86 பெஞ்சுன்னா 99%, 84 பெஞ்சதுன்னா 95% அப்படின்னு குறையும்ல. ஸோ 87 தான் 100% அப்படின்னு எடுத்துக்கிறோம். 100% அதாவது 96% to 104% வரைக்கும் இருந்தால் அதுக்கு பேர் வந்து நார்மல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 4 அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு, ஸோ இந்த 100லேருந்து பிளஸ் ஆர் மைனஸ் 10 எடுத்துக்கிறோம். ஸோ -10 போட்டால் 90%. ஸோ இந்த 90 to 96 வரதும் பிளஸ் 10 போட்டால் 110, 104 to 110% வரைக்கும் வந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் நியர் நார்மல். சாரி, இது நார்மல், இது வந்து அபவ் நார்மல். சாரி, பிலோ நார்மல், இது அபவ் நார்மல். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 பண்ணி 90, 110 ஆக்கிக்கிறோம்ல. ஸோ 90 to 96 இருந்தால் பிலோ நார்மல், 104, 110 இருந்தால் அபவ் நார்மல் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். 90 கீழே போச்சுன்னா அது வந்து டெபிசிட். 90% கீழே போச்சுன்னா 110%க்கு மேலே வந்தது. இப்போ 87க்கு பதிலாக உங்களுக்கு வந்து 97 பெஞ்சதுன்னா
அது வந்து அபோவ் நார்மல். அதே 100% 100 சென்டிமீட்டர் பெஞ்சதுன்னா 97 இப்போ 87 சென்டிமீட்டர் 100%, 97 சென்டிமீட்டர் பெஞ்சதுன்னா அது 110% வரும். ஸோ இங்கே பர்சன்டேஜில் தான் வச்சுக்கிறோம். இது வந்து சர்ப்ளஸ் அப்படின்னு. ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் கேட்கலாம் வாட் இஸ் லாங் பீரியட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ +or-4 வச்சுக்கிட்டு நம்ம நார்மலை வந்து டிஃபைன் பண்ணுறோம். +or-10 வச்சுக்கிட்டு தான் நம்ம பிலோ நார்மலும் அபோவ் நார்மலும் பேசுகிறோம். அண்ட் பிலோ 10% போச்சுன்னா அது வந்து டெபிசிட், அபவ் 10% போச்சுன்னா அது வந்து சர்ப்ளஸ் மான்சூன். இப்படி நம்ம 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்மளோட ஐஎம்டி பண்றாங்க. ஸோ நம்மளுடைய 1971 to 2020 தான் லேட்டஸ்ட் அப்டேட். போன வருஷம் பண்ண அப்டேட் இது. 2021ல பண்ண அப்டேட் படி 87. ஆனால் கிளைமேட் சேஞ்சினால நீங்க ஒரு விசித்திரமான விஷயத்தை நோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மான்சூனை மெஷர் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து 2001ல வந்து டிஃபைன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், 1951 to 2000 ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம். 1951 to 2000 ஆவரேஜ் வந்து எடுத்து பாருங்க. 1951 to 2000 ஆவரேஜ் வந்து 89 சென்டிமீட்டர் வந்து ரெயின்ஃபால். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்றோம், 2010க்கு அப்புறமா மாத்துறப்போ 1961 to 2010 ஆவரேஜ் எடுத்து பார்த்தா 88 சென்டிமீட்டர் இருக்கு. இப்போ 1971 இதுதான் லேட்டஸ்ட். 1971 to 2020 ஆவரேஜ் 50 இயர்ஸ் ஆவரேஜ் எடுத்து பார்த்தா 87 சென்டிமீட்டர் தான் வந்து ரெயின்ஃபால் வந்து நமக்கு மான்சூன்ல இருந்து கிடைக்குது. ஸோ ஆவரேஜ் ரெயின்ஃபால் ஆஃப் தி மான்சூன் வந்து ஒரு சென்டிமீட்டர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஃபார் எவ்ரி 10 இயர்ஸ் 1 சென்டிமீட்டர் குறையுது. ஏன் குறையுது? என்ன பதில்? கிளைமேட் சேஞ்ச் அண்ட் குளோபல் வார்மிங்னால டெம்பரேச்சர் பேட்டர்ன் மாறதுனால குறைஞ்சிட்டு வருது. ஸோ கிளைமேட் சேஞ்சுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ லேட்டஸ்ட் அப்டேட் படி 87 தான் லாங் பீரியட் ஆவரேஜா இருக்கு. அதை நம்ம 5 பிரிச்சுக்கிறோம். இது வந்து வேரி ஆகுங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா அந்த மாதிரியான ரீஜன்லலாம் வந்து வெட்டஸ்ட் ரீஜன்லலாம் 143 சென்டிமீட்டர்லேருந்து 200 சென்டிமீட்டர் போதும். கேரளாலலாம் 400 சென்டிமீட்டர் இருக்கும். ஆனால் அதே ட்ரை ரீஜனில் நார்த் வெஸ்ட் இந்தியாலாம் பஞ்சாப் ஹரியானாலாம் 61 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ ஓவராலாக இங்கே 61, இங்கே 144 இருக்கு. ஓவரால் ஆவரேஜ் தான் 87. ஓகே, இந்தியாவோட ஓவரால் ஆவரேஜ். இதை வந்து நம்ம 5 பிரிக்கணும். அந்த 5 பிரிச்ச கிளாசிஃபிகேஷன் தான் இது. 104 to 110னா அபோவ் ஆவரேஜ், அபோவ் நார்மல். ஸோ 90 to 96னா பிலோ நார்மல், டெபிசிட்னா பிலோ 90, அபோவ்னா அபோவ். ஸோ இதுதான் வந்து இந்த கான்செப்ட். வந்து நான் ஏன் உள்ள டீடைல்டாக போறேன்னா கான்செப்சுவல் கிளாரிட்டிக்காக தான். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட், அண்டர்ஸ்டாண்ட் தி பேசிக், பி ஸ்ட்ராங் இன் தி பேசிக்ஸ். இப்போ நான் சொன்ன கீவேர்ட்ஸோட, நான் சொன்ன சப்டைட்டில்ஸோட இந்த 2 டயக்ராம் வரைஞ்சு நீங்க ஆன்சர் ரைட்டிங் பண்ணிடலாம். 10 மார்க் அப்படின்னு கேட்டா டைனாமிக் கான்செப்ட் ஐடி சீசரோட நிறுத்திக்கலாம். 15 மார்க்கா கேட்கறப்போ மேபி நீங்க டிபெட் நார்மலாவே கேட்டா காசஸ்ல எல்லாம் எழுதிடுங்க. ஆனா டயக்ராம் வரையணும்ல. இப்போ 10 மார்க்ல கொஸ்டின் வருதுன்னா என்ன டயக்ராம் வரைவீங்க? 10 மார்க்ல எக்ஸ்பிளைன் தி மெக்கானிசம் ஆஃப் மான்சூன் அப்படின்னு சிம்பிளா கேட்டா நீங்க வந்து சிம்பிளா வந்து நம்மளுடைய நார்மல் இந்த டயக்ராம் வச்சு வரைஞ்சிடலாம். அதாவது 10 மார்க்ல எக்ஸ்பிளைன் தி மெக்கானிசம் ஆஃப் மான்சூன்னா இந்த டயக்ராம் போதும். டைனாமிக் கான்செப்டும் தெர்மல் கான்செப்டும் போட்டு ஐடிசி செட் மட்டும் போட்டு இது படிச்சிருங்க. எழுதும்போது நீங்க டிபெட்டியன், சொமாலி எல்லாமே எழுதுங்க. ஆனா டயக்ராம் இந்த ஒரு டயக்ராம் போதும். ஆனா அதே 15 மார்க்கா கேட்கறப்போ நீங்க மேபி வந்து இன்னொரு டயக்ராம் வந்து வரையலாம். 15 மார்க்கா ஒரு ஜியோகிராஃபி கொஸ்டின் வருது அப்படின்னாலே நீங்க வந்து கண்டிப்பா வந்து இன்னொரு டயக்ராம் வரைஞ்சே தீரணும். ஸோ 10 மார்க்ல இந்த டயக்ராம் போதும். 15 மார்க்ல இது 2 வரைஞ்சிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் தி இம்பாக்ட் ஆஃப் டிபெட்டியன் பிளாட்டூ ஆன் தி இந்தியன் மான்சூன் அப்படின்னு கேட்கறப்போ இந்த டயக்ராம் வேணாம். இந்த டயக்ராம் மட்டும் வரைஞ்சு இந்த டிபெட்டியன் பிளாட்டூ கான்செப்டை சொல்லி இந்த ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருங்க. நான் வந்து இதோடைய கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து நான் ஆப்ஷனல் அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட ஆப்ஷனல் புக்ஸ்ல இருந்து கண்டென்ட் எடுத்திருக்கேன். ஸோ எல்னினோ வீடியோ, லானினா, மேடன் ஜூனியர் ஆஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் இந்தியன் ஓஷன் டைபோல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் பாய். இஃப் யூ ஹேவிங் எனி டவுட்ஸ் போஸ்ட் இன் தி கமெண்ட் செக்ஷன். பை பை.